यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। अपगतमतमानैरन्तिमोपायनिष्ठैः अधिगतपरमार्थैरर्थकामानपेक्षैः निखिलजनसुहृद्भिर्निर्जितक्रोधलोभैः वरवरमुनिभृत्यैरस्तु मे नित्ययोगः। ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்றவர்கள் ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் யார் என்று பார்த்தால் நம்பிள்ளை லோகாச்சாரியர் அழகாக நமக்கு காட்டுகிறார். அவர்கள் நம்மை போன்றவர்கள், நம்மை போன்ற சம்சாரிகள் தான். அவர்களுக்கும் அஞ்ஞானம் எல்லாம் இருந்தது. அதைத்தான் மயர்வு என்கிற சொல்லாலே நம்ம ஆழ்வார் தெரிவிக்கிறார். அந்த மயர்வு அரும்படியாக மதிநலம், மதிநலம்னு சொன்னால் அதற்கு ரெண்டு விதமாக அர்த்தம் காட்டுகிறார்கள். மதி என்னால் ஞானம், நலம் என்று சொன்னால் பக்தி. மதிநலம்னு சொன்னால் ஞானமும் பக்தியும் எம்பெருமான் கொடுத்தான் என்று ஒரு அர்த்தம். இல்லை பக்தியாக பரிணமிக்கக்கூடிய ஞானத்தை கொடுத்தான் என்று மற்றொரு அர்த்தம். நமக்கும் ஆழ்வார்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு, இதை தெரிஞ்சுக்கணும். அந்த ஞான பக்தியை பார்க்கும் பொழுது நமக்கு எப்படின்னு திருவரங்கத்தமுதனார் சாதிக்கிறார்னா, ஞானம் கனிந்த நலங்கொண்டு முதல்ல ஞானம் ஏற்படுறது, அது பக்தியாக போக போக அது மாறுகிறதுன்னு நமக்கு. ஆனால் ஆழ்வார்களுக்கு எம்பெருமான் முதலிலே ஞானத்தை கொடுத்தால் அதுக்கப்புறம் பக்தியாக அது மாறித்துன்னு அப்படி சொல்லக்கூடாது. எம்பெருமான் கொடுக்கும் பொழுதே அந்த ஞானம் கனிந்த நலம், பக்தி ரூபாபன்ன ஞானம், பக்தியாக பரிணமிக்கக்கூடிய ஞானத்தை கொடுத்தான் எம்பெருமான். அந்த ஞான பக்திகளை கொண்டு ஆழ்வார்கள் என்ன பண்ணினார்கள்? எம்பெருமான் கொடுத்த ஞானத்தாலே அவனுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகள் என்று சொல்லுவார்கள். எம்பெருமானுடைய தன்மைகள், அவனுடைய கல்யாண குணங்கள், அவனுடைய ஐஸ்வர்யங்கள் என எல்லாவற்றையும் பாடினார்கள். ஆழ்வார்கள் பாடினார்கள். எம்பெருமான் ஞானத்தை கொடுத்தான்னு சொன்னால் ஏதோ ஆழ்வார்கள் இப்படியெல்லாம் பாசுரம் பாடுறாளே, இந்த மாதிரி நான் ஒரு பாசுரம் பாடணும். உதாரணத்துக்கு நம்மாழ்வார் எடுத்துட்டோன்னா, சரி முதல் திருவாய்மொழி நான் எம்பெருமானுடைய பரத்வத்தை பாட வேண்டும், அது உயர்வரன்னு ஆரம்பிக்கணும், அப்போ அதுக்கேற்றபடி எதுகை மோனை எல்லாம் இருக்கணும். ஏன்னா இப்படியெல்லாம் நம்ம ஒரு பாட்டு எழுதுறதுனா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு யோசித்து யோசித்து ஆழ்வார்கள் பாசுரங்கள் எழுதினார்களா அப்படின்னா அவர்கள்லாம் யோசிக்கவே இல்லை. எம்பெருமான் கொடுத்த ஒரு பக்தியினாலே எம்பெருமானை அனுபவித்தார்கள். அந்த அனுபவம் அப்படியே பாசுரமாக வெளிவந்ததுன்னு புரிஞ்சுக்கணும். வேகமாக எங்கேயோ நடந்து போயிட்டே இருக்கும், சட்டுன்னு ஒரு கல் தடிக்கு கீழே விழறோம். விழும்பொழுது நாம் என்ன சொல்லுவோம்? ஐயோ அம்மான்னு கத்துவோம். இந்த ஐயோ அம்மான்னு கத்தும் பொழுது நம்முடைய அந்த மனநிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ எனக்கு கல் தடிக்கெடுத்து நான் கீழே விழுந்துட்டேன், எனக்கு கால் வலிக்கிறது, அதனால் நான் அம்மான்னு கத்தணும், இவ்வளவு நம்ம யோசிக்கிறோமா? அந்த கல் தடுக்கும் பொழுது தன்னடையே நம்மையும் அறியாமல் ஏதோ ஒரு வார்த்தை வெளியில் வருகிறது. அதுபோல எம்பெருமானை அனுபவித்தார்கள் ஆழ்வார்கள். அவர்களை அறியாமல் ஏதோ ஒரு கத்தல் மாதிரி அவ சொன்னா அது என்ன ஆயிடுத்து? அப்படியே திவ்ய பிரபந்தங்களாக பாசுரங்களாக வெளிவந்தது. அப்போ நம்ம ஆழ்வார் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு முதல் திருவாய்மொழியில் எம்பெருமானுடைய பரத்வத்தை அனுபவிக்கிறார். ரெண்டாவது திருவாய்மொழியில் எம்பெருமானுடைய பஜனீயத்துவத்தை அனுபவிக்கிறார். மூன்றாவது திருவாய்மொழியில் எம்பெருமானுடைய சௌலபியத்தை அனுபவிக்கிறார். எல்லாம் சரி சுவாமி, முதல்ல நான் இதை அனுபவிக்கணும், இதுக்கு ஒரு பக்கம், அடுத்தது இதை அனுபவிக்கணும், இதுக்கு ஒரு பக்கம்னு இப்படியெல்லாம் ஆழ்வார் அனுபவிப்பதில்லை. அந்த சமயத்திலே எம்பெருமான் என்ன காட்டுகிறானோ அதை அப்படியே அனுபவிக்கிறார். ரொம்ப அழகாக சுருக்கமாக இதை நாம் புரிந்து கொள்ளலாம். நம்முடைய ஒரு அனுபவத்திலேருந்தே புரிந்து கொள்ளலாம். ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்னால் எதையாவது நாம் பார்க்கணும்னு சொன்னால் தொலைக்காட்சி பெட்டியை திறந்து பார்ப்போம். அங்கே தொலைக்காட்சியில் நமக்கு என்ன பார்க்கணும்னு நாம் முடிவு பண்ணுவோம். அந்த நிகழ்ச்சியை போய் முழுக்க நாம் பார்க்க போகிறோம். அப்படி தானே நாம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன ஆயிடுத்துன்னா, எல்லார் கையிலையும் இது இருக்குது.
இதை திறந்த உடனே என்ன ஆகுது, நாம் என்ன பார்க்கணும்னு நாம் முடிவு பண்ணுறதில்லை, யாரோ ஒருத்தன் எங்கேயோ உட்காந்துன்னு முடிவு பண்ணுறான். இந்த மேலே தள்ள 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 அவன் என்ன காட்டுகிறானோ அதை நாம் அப்படியே பார்க்குறோம், அதை ரசிக்கிறோம். உண்டா இல்லையா? முன்னால் நாம் அனுபவித்தது எப்படி? ஒரு நிகழ்ச்சியை பார்க்கணுன்னா நான் இதை பார்க்கணும், இது 10 மணிக்கு இங்கே போய் உட்காரணும் ஏன்னா நிறைய நாம் பிளான் பண்ணிட்டு போய் உட்காரணும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லையே. கையில் வந்த உடனே எதையோ ஒன்று பார்க்குறோம், நமக்கு என்ன பிடிக்கும்னு யாரோ ஒருத்தன் தேர்வு பண்ணி நம்ம அனுப்புகிறான், அதை நாம் ரசித்து பார்க்குறோம். அவ்வளவுதான் ஆழ்வார்களுடைய அனுபவம். ஆழ்வார்கள் எம்பெருமானுடைய கல்யாண குணத்தை அனுபவிக்கணும்னு சொன்னால் இந்த குணத்தை நான் அனுபவிக்கணும், இப்போ நான் நாயகியாக மாறணும், இப்போ நான் தூது விடணும், இப்போ நான் ஊடல் கொள்ளணும், இதெல்லாம் ஆழ்வார் நினைத்து நினைத்து பண்ணுறதில்லை. எம்பெருமான் காட்டக்கூடிய ஒரு கல்யாண குணம், அந்த கல்யாண குணத்தை அனுபவிக்கும் பொழுது ஆழ்வார் வாக்கிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், அது தம்மையும் அறியாமல் ஆழ்வார் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அது திவ்ய பிரபந்தங்களாக தோன்றின அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எம்பெருமானுடைய மயர்வர மதிநலம், அந்த மயர்வர மதிநலத்தினாலே ஆழ்வார்கள் எம்பெருமானை அனுபவிக்கிறார்கள். அந்த எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய பாசுரங்கள் அது திவ்ய பிரபந்தம். திவ்ய பிரபந்தன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஆழ்வார்கள் எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய அந்த பாசுரங்களுக்கு திவ்ய பிரபந்தங்கள்னு பேர். சரி, இந்த திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் அருளி செய்தார்களே ஆழ்வார்கள், அவர்களுக்கு என்ன பேர் வைத்திருக்கிறார்கள் என்னால் ஆச்சாரியர்கள் திவ்ய சூரிகள்னு பேர் வச்சார். எப்பவுமே பரமபதத்தில் இருந்துட்டு எம்பெருமானை இடைவிடாமல் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு நித்திய சூரிகள்னு பேர். அனந்தன், கருடன், விஸ்வக்சேனர், சக்கரத்தாழ்வார், சங்காழ்வார், இவாளுக்கெல்லாம் நித்திய சூரிகள்னு பேர். நித்தியமாக எம்பெருமானை அனுபவிக்கக்கூடியவர்களுக்கு நித்திய சூரிகள். சரி, இங்கிருந்து விடுபட்டு பரமபதத்துக்கு போயிருக்காளே ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், நம்முடைய பெரியவர்கள், இவாள்லாம் இங்கேருந்து பரமபதத்துக்கு போயிருக்காளே இவர்களுக்கு என்ன பேருன்னா முக்தர்கள்னு பேர். இங்கே இருந்திருந்தா ஒரு காலத்தில் இங்கிருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைந்தார்கள், முக்தி அடைந்தார்கள். முக்தி அடைந்தவர்களை முக்தர்கள் என்று சொல்லுகிறோம். நித்திய சூரிகளை முக்தர்கள்னு சொல்லலாமான்னா ஒரு நாளும் முக்தி அடையவே இல்லையே, என்றைக்குமே அங்கேயே தான் இருக்கா. ஒரு இடத்துல இருந்து விடுபட்டாதான் அவனை முக்தன்னு சொல்ல முடியுமே தவிர என்றைக்குமே அங்கேயே இருக்கிறவனை முக்தன்னு சொல்ல முடியாது. அப்போ நித்தியர்கள்னா யாரு, முக்தர்கள்னா யாரு, வித்தியாசம் இருக்கு. இந்த நித்தியர்கள் முக்தர்களுக்கும் வித்தியாசம் இருந்தாலும் இந்த ஞானத்தினுடைய அளவில் பார்க்கும் பொழுது ரெண்டு பேருக்கும் ரொம்ப அதிகமான ஞானம். நித்தியர்களுக்கும் சரி முக்தர்களுக்கும் சரி. இந்த முக்தர்கள் முக்தி அடைந்த பிற்பாடு நித்தியர்களுக்கு சமமான ஞானத்தை பெற்று விடுவார்கள். இப்போ அப்படிப்பட்ட நித்திய முக்தர்கள் எம்பெருமானை அனுபவிக்கணும்னு சொன்னால் நன்னா அவர்களால் பாசுரம் பாட முடியும். ஆனால் ஆழ்வார்கள் என்ன பண்ணுறா, ஆழ்வார்களுடைய ஞானத்தை பார்த்தால் அவர்களுடைய ஞானமும் நித்தியர்களுக்கும் முக்தர்களுக்கும் சமமாக இருக்கின்றது. அப்போ நித்திய சூரிகளான நித்தியர்களுக்கு சமமான வைபவத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் என்ன வித்தியாசம்னா அவர்கள் பரமபதத்தில் இருக்கும் பொழுது அந்த வைபவத்தை பெற்றார்கள். ஆனால் ஆழ்வார்கள் இந்த பூலோகத்திலே இந்த பொல்லாத சம்சாரத்திலே இருக்கும் பொழுதே அப்படிப்பட்ட ஞானத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதனால இவர்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் காட்டணும் என்பதற்காக ஆச்சாரியர்கள் இவர்களுக்கு என்ன பேர் வைத்தார்கள், திவ்ய சூரிகள்னு பேர் வைத்தார்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. புறத்தாழ்வானுடைய அவதார ஸ்தலத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய புறத்தாழ்வான் கோசாலையிலிருந்து பேசுகிறோம். இந்த புறத்தாழ்வானுடைய கோசாலை 10 வருஷத்துக்கு முன்ன 2 பசுக்களை வச்சு ஆரம்பித்த இந்த கோசம் பிரச்சனம் இன்னைக்கு ஒரு 30 பசுக்களோட திகழ்கிறது. புறத்தாழ்வானுடைய கிருபையினால நாட்டு இன பசுக்களை வச்சு காங்கேயம், காஞ்சி குட்டை போன்ற ரகமான பசுக்களை வச்சு தர்ம தேவதையா இருக்கக்கூடிய பசுக்களை தர்மத்தை ரட்சிக்கும் பொருட்டு இந்த கோசம் பிரச்சனத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆழ்வானுடைய கிருபையினால. நித்திய சூரிகள் அளவுக்கு ஞானம் இருக்கு இவாளுக்கும். ஆனா அவர்களை போல பரமபதத்தில் இல்லாமல் இங்க இருக்கிறார்கள், சம்சாரத்தில் இருக்கிறார்கள். அதனால இந்த வித்தியாசம் தெரியணும் என்பதற்காக இவர்களுக்கு நித்திய சூரிகள்னு பேர் வைத்தார்கள். அப்போ திவ்ய சூரிகள்னு பேர் வைத்தார்கள். திவ்யமான, திவ்யம்னு சொன்னாலே ரொம்ப ஒரு விலட்சணமான வைபவமான எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே ஏற்பட்டது, அது திவ்யம்னு சொல்கிறோம். ரொம்ப அந்த பழக்கெல்லாம் ரொம்ப இதுவாக போய்டும். சாதாரணமாக ஏதாவது ஆற்றுல பண்ணி சாப்பிட்டா இன்னைக்கு சாப்பாடு எப்படி இருந்தது, இன்னைக்கு திருக்கணுமதி எப்படி இருந்ததுன்னு சொன்னால்
அது திவ்யமா இருந்ததுன்னு சொல்ற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். அதுவும் ஒன்றும் தப்பில்லை. ஏன் தப்பில்லைன்னா, என்ன பிரசாதம் பண்ணாலும் அது பெருமாளுக்கு அமுது செய்து தானே நாம் சாப்பிட்றோம். அப்போ பெருமாளுக்கு கண்டருளை பண்ணினா அது திவ்யமா ஆயிடும். அதனால நாம சாப்பிட்ற பிரசாதத்தை திவ்யமா இருக்குன்னு சொல்லலாம், தவறில்லை. அப்ப திவ்ய சூரிகள், திவ்ய பிரபந்தங்கள் என்று ரெண்டு விஷயம் நாம தெரிஞ்சிடணும். இப்படிப்பட்ட திவ்ய சூரிகள் தங்களுடைய திவ்ய பிரபந்தங்களிலே பாடின க்ஷேத்திரங்கள் இருக்கே, அதுக்கு என்ன பேர் வச்சார்கள்? திவ்ய தேசங்கள். 108 திவ்ய தேசங்கள்னு பார்க்கணும். எத்தனையோ கோயில்கள் இருக்கின்றன, ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கு. ஆனால் அந்த கோயிலெல்லாம் திவ்ய தேசங்கள்னு நாம் அழைப்பதில்லை. எதை திவ்ய தேசம்னு அழைக்கிறோம்னா, எந்த கோயிலை, எந்த எம்பெருமானை ஆழ்வார்கள் கூட இல்லை, ஒரு ஆழ்வார் பாடியிருந்தாலே அதற்கு திவ்ய தேசம்னு பேர். ஒரு ஆழ்வார் பாடியிருந்தா போருமா சுவாமி? ஒரு ஆழ்வார் எத்தனை பாசுரம் பாடியிருந்தா அதுக்கு திவ்ய தேசம்? 10 பாசுரம் 20 பாசுரம் அப்படின்னா அவ்வளோலாம் பார்க்கவே வேண்டாம். ஒரு ஆழ்வார் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலே அது திவ்ய தேசம். இப்போ உதாரணத்துக்கு, கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் குன்னமன்ன அப்படின்னு திருமங்கி ஆழ்வாருடைய பாசுரம். கோழியும் கூடலும் அப்படின்னு 2 திவ்ய தேசத்தை சொல்றார். கோழின்னா எது? உறையூர், திருவரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உறையூர், அதுக்கு திருக்கோழின்னு பேர். கோழின்றது அந்த ஊருக்கு இது சோழராஜாவுடைய தலைநகரமாக விளங்கியது கோழி. கூடல்னு சொன்னா அது மதுரையில இருக்கக்கூடிய அழகர் கோயில். அழகர் கோயில்னா கள்ளழகர் இல்லை, நேத்தி ஆத்துல இறங்கினாரு அந்த அழகர் இல்லை. அந்த அழகருக்கு நிறைய பாசனம் இருக்கு. இவர் கூடல் அழகர், மதுரை நகரத்திலே இருக்கக்கூடிய அழகர், இவருக்கு கூடல் அழகர்னு பேர். இப்போ கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலர் இவ்வளவுதான் பாடியிருக்கார். இது ரெண்டத்தையும் ஒரு திவ்ய தேசமா சேர்த்துட்டா. வேற எங்கேயாவது உறையூரை பத்தி பாசுரம் இருக்கா? வேற யாராவது பாடியிருக்காளா? இந்த கூடலை பத்தி வேற யாராவது பாடியிருக்காளான்னா ஒரு ஆழ்வாரும் ஒரு பாசுரமும் பாடலை. அப்ப நான் திருமங்கி ஆழ்வார் மட்டும் இந்த பாசுரத்தை பாடியிருக்கார். ஒரு வரி இல்லை, ஒரு வரி கூட சொல்ல முடியாது, ஒரு வார்த்தை. கோழின்ற திவ்ய தேசத்துக்கு ஒரு வார்த்தை, கூடல்ன்ற திவ்ய தேசத்துக்கு ஒரு வார்த்தை. ஆனா இதுக்கும் திருவரங்கத்துக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. திருவரங்கமும் திவ்ய தேசம்தான், திருக்கோழியும் திவ்ய தேசம்தான், திருக்கூடலும் திவ்ய தேசம்தான். என்ன வைபவம்? ஆழ்வார் வாக்குல ஒரு வார்த்தையாவது வராதான்னு எம்பெருமான்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி எம்பெருமான்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கும் பொழுது ஆழ்வார்களுடைய பாசுரம் பெற்றுவிட்டால் பா நமக்கு பெரிய ப்ரமோஷன் கிடைச்சிடுது. இத்தனை நாள் சாதாரண கோவிலா இருந்தோம், இப்போ திவ்ய தேசம்னு ப்ரமோஷன் கிடைச்சிடுது அப்படின்னு எம்பெருமான்கள் எல்லாரும் சந்தோஷப்படுகிறார்களாம். நம்மாழ்வாருக்கும் திருமங்கி ஆழ்வாருக்கும் என்ன வித்தியாசம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். திருமங்கி ஆழ்வார் 84 திவ்ய தேசங்களுக்கு மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். எப்படி மங்களாசாசனம் பண்ணினார்னா, தன்னுடைய ஆடல்மா என்கிற குதிரையில ஏறி போய் அவர் முதல்ல அவர் ஆரம்பிக்கிற திவ்ய தேசம் எது? வாலிமாவல தொருவனது உடல் கெடா அப்படின்ற ஒரு பதிகத்துல வாடினேன் வாடியிலேயே அவர் குழந்தை இன்னும் சில திவ்ய தேசங்களை பாடியிருக்கார். நேர போய் மங்களாசாசனம் பண்ணின திவ்ய தேசம் எதுன்னா 2வது இதுல திருப்பிரிதி பிரிதி சென் அடைநெஞ்சே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதுக்கு மேலே வதறி வணங்குதுமே சாலக்கிராமம் அடைநெஞ்சே நைமிசாரண்யத்துள் எந்தாய், அதுக்கு மேலே சிங்கவேள் குன்னமே திருவேங்கடம் அடைநெஞ்சமே அப்படின்னு ஒரு திவ்யதேசத்துக்கு ஒரு பதிகமாக பாடிண்டே வரார். இதெல்லாம் எங்க போய் பாடினார்னா, அவர் தன்னுடைய ஆடல் மாவில் ஏறி போய் அந்தந்த திவ்யதேசத்துக்கு போய் ஒரு எம்பெருமானையா பாடினார். இது தெரியுமோ இல்லையோ? இப்போ நம்மாழ்வாரை எடுத்துப்போம். இப்போ நம்மாழ்வார் எப்படி சுவாமி போனார்? திருவரங்கத்தை பாடியிருக்கார், திருமாலிருஞ்சோலையை பாடியிருக்கார், மலையாள திவ்யதேசத்தை பாடியிருக்கார். இங்கெல்லாம் ஏதாவது குதிரையிலையோ யானையிலையோ நம்மாழ்வார் போனாரான்னா, நம்மாழ்வார் ஒரு திவ்யதேசத்துக்கும் போகவே இல்லை. அவர் சொந்த ஊரான ஆழ்வார் திருநகர் இருக்கே, அந்த எம்பெருமானை கூட நடந்து போய் அவர் சேவிக்கல. ஆழ்வார் திருநகர் எம்பெருமான் ஆதிநாதன் இருக்காரே, அவர் எங்க இருக்கார்? நம்மாழ்வார் எங்க இருந்தார்? ஆதிநாதன் சந்தி இங்க இருக்கு, பக்கத்திலேயே புளிய மரத்துல பொந்துல நம்மாழ்வார் எழுந்தருளி இருந்தார். ஒரு நாளாவது எழுந்து போய் அந்த ஆதினாரை சேவிச்சாரான்னா அவர் போகவே இல்லை. பின்ன இத்தனை எம்பெருமான்களை அவர் மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு, அவர் எப்படி பண்ணினார்? எங்க போகாம எப்படி பண்ணினார்னா, அதுக்கு ரொம்ப அழகா காட்டுவா. எம்பெருமான்கள் எல்லாரும் நம்மாழ்வாரை தேடின்னு வந்தாரோம். நம்மாழ்வார் இங்க இருக்கார், அவர் வாயில ஒரு பாசுரமாவது நாம பெற்று விட வேண்டும், ஒரு பதிகமாவது பெற்று விட வேண்டும்னு எம்பெருமான்கள் எல்லாரும் வந்தாலும் கூட அந்த காலத்துல நம்மாழ்வாருடைய வரைபடம் ரொம்ப அழகா போட்டிருப்பா. புளிய மரத்தடியில நம்மாழ்வார் இருக்கா மாதிரி ஒரு வரைபடம் இருக்கும். ஆழ்வார் இந்த மாதிரி ஞான முத்திரையோடு எழுந்தொழிருப்பார்.
இந்த புளிய மரத்து அடியில் நிறைய கிளைகள் இருக்கும் இல்லையோ, அந்த கிளைகள் எல்லாம் எம்பெருமான்கள் எல்லாரும் தொங்கிட்டு இருப்பாள். ஒரு பக்கம் ரங்கநாதர் தொங்கிட்டு இருப்பார், ஒரு பக்கம் திருவேங்கடமுடையான் தொங்கிட்டு இருப்பார், ஒரு பக்கம் அழகர் தொங்கிட்டு இருப்பார், ஒரு பக்கம் மலையாள திவ்யதேச எம்பெருமான்கள் எல்லாரும் தொங்கிட்டு இருப்பா. எதுக்கு எல்லாரும் புளிய மர கலையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான்னா, அப்படி ஏதாவது தொங்கினாலாவது ஒரு பாசுரம் நம்ம பத்தி ஆழ்வார் பாட மாட்டாரா, ஆழ்வார் வாயிலே புகுந்து புறப்பட மாட்டோமா, அப்படி நமக்கு ஒரு பெருமை கிடைக்காதான்னு ஆழ்வார் ரொம்ப ஆசையாக எம்பெருமான்கள் ஆழ்வார்களிடத்திலிருந்து ஒரு பாசுரம் ஒரு பாடல் வாங்க வேண்டும்னு அப்படி காத்து கொண்டிருந்தார்கள். அப்ப நம்ம ஆழ்வாருக்கும் திருமங்கை ஆழ்வாருக்கும் என்ன வித்தியாசம்? திருமங்கை ஆழ்வார் ஒரு திவ்ய தேசமாக போய் போய் பாடினார். நம்ம ஆழ்வார் என்ன பண்ணார்னா, தான் இருக்கும் இடத்திலே ஆழ்வார் பாடினார். எம்பெருமான்கள் எல்லாரும் வந்து ஆழ்வாரிடத்திலே பாசுரம் அவர்கள் கொண்டார்கள், பெத்து போனார்கள்னு பார்க்கிறோம். இது கூட இந்த காலத்துல என்ன உதாரணம் சொல்லலாம்னா, அந்த காலத்துல உங்க பெரியவாளெல்லாம் கேட்டு பாருங்க, அவள்லாம் எப்படி காலக்ஷேபம் கேட்டான்னா, எல்லாரும் போய் 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 ஆச்சாரியனுடைய திருமாளிகைக்கு போய் காலக்ஷேபம் கேட்டான். இப்போ நாமெல்லாம் எப்படி காலக்ஷேபம் கேட்குறோன்னா, இதை திறந்தாக்கா இதில் எல்லா உபன்யாசம் காலக்ஷேபம் எல்லாம் வருது. இப்போ நாம் ஒரு இடத்துக்கு போல நம்ம தேடி அந்த விஷயம் வருது. அப்போ நாம் அது கேட்கறதுக்கு அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கா? நீ நான் முமுட்சுபடி கேட்டேன், நான் ஆச்சாரிய உதயம் கேட்டேன், நான் திருவாய்மொழி கேட்டேன். எதில் கேட்டேன்னா ஆன்லைனில் கேட்டேன் சுவாமின்னு சொல்கிறோம். நேர போய் நம்ம அவரை பார்க்கல, அவர் நாம் இருக்கும் இடம் தேடி வந்து நமக்கு அர்த்த விசேஷங்களை அருளுகிறார்னு பார்க்கிறோம். அது மாதிரி முதலில் ஆன்லைனில் பாசுரம் பாடினவர் யாருன்னா நம்மாழ்வார்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு இடத்துக்கு அவர் எழுந்து போகலை, எம்பெருமான்கள் எல்லாரும் வந்து அவரிடத்துக்கு பாசுரத்தை பெற்று போனார்கள். அவர் இருந்த இடத்துல தான் இருந்தார். நாம் எப்படி காலக்ஷேபம் கேட்குறோம்? இருந்த இடத்துலையே பல்வேறு ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடிய உபன்யாசங்களை நாம் இருந்த இடத்துல இருந்து கேட்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்மாழ்வார் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் இருந்த இடத்துல இருந்து கொண்டே எல்லா எம்பெருமான்களையும் அங்கே வரவழைத்து எல்லாருக்கும் ஒரு பதிகம், இந்த உனக்கு 10 பாட்டு, திருமுகூருக்கு ஈத்த 10, திருவேங்கடத்துக்கு இவை 10ன்னு எல்லாருக்கும் பாசுரங்கள் பாடிட்டார். இந்த விஷயம் நன்னா தெரிஞ்சுக்கணும். ஆழ்வார்கள் எல்லாரும் பாடின ஸ்தலங்களுக்கு திவ்ய தேசங்கள்னு பேரு. அந்த திவ்ய தேசங்களுக்கு ஆழ்வார் எத்தனை பாசுரம் பாடியிருக்கணும்? 10 பாசுரம் 20 பாசுரம் ஏதாவது அந்த மாதிரி இது உண்டா, வரையறை உண்டான்னா, ஒரு பாசுரம் ஒரு வரி ஒரு வார்த்தை பாடினாலும் அது திவ்ய தேசம். நன்னா புரிஞ்சுக்கிறதுக்காக சைவ சம்பிரதாயத்திலிருந்து ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த சைவ சம்பிரதாயத்துல நம்ம திவ்ய தேசம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பாடல் ஸ்தலம்னு அவ வச்சிருக்கா. என்னமோ 1008 என்னமோ சொல்லுவா. பாடல் ஸ்தலம்னு ஒன்று வச்சிருக்கா. அந்த பாடல் ஸ்தலத்தையே அவ 2ஆ பிரிக்கிறா. என்ன எப்படி பிரிக்கிறான்னா, ஒன்று பாடல் ஸ்தலம்னு சொல்லுவா, இன்னொன்று வைப்பு ஸ்தலம்னு சொல்லுவா. எந்தெந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் அந்த நாயன்மார்கள் 10 பாடல்களுக்கு மேல பாடியிருக்காளோ அது அவர்களுக்கெல்லாம் பாடல் ஸ்தலம்னு பேர். இந்த மாதிரி ஒரு வரி ஒரு வார்த்தை பாடினா அதை பாடல் ஸ்தலம்னு சொல்ல மாட்டா, வைப்பு ஸ்தலம்னு சொல்லுவா. அப்ப அதுலயே ஒரு உயர்வு தாழ்வை கற்பிச்சிருக்கா பாருங்க. 10 பாசுரங்கள் பெத்தால் அது பெரிய பாடல் ஸ்தலம், ஒரு பாசுரம் 2 பாடல் பெத்தாக்கா அது சாதாரண வைப்பு ஸ்தலம் தான் அப்படின்னு வச்சிருக்கிறார்கள். ஆனால் நம்ம திவ்ய தேசங்கள்ல அந்த மாதிரி ஏதாவது உண்டான்னு 108ல் சுவாமி இந்த 50 10 பாசுரங்களுக்கு மேலே பெற்றிருக்கார்கள், இந்த 50க்கு ஒரு ரேங்க் போடுங்கோ, இன்னொரு 58 10 பாசுரங்கள்லாம் பெறலை அவர்களுக்கு வேற ரேங்க் போடுங்கோன்னு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. 108 திவ்ய தேசம்னு சொன்னால் திருவரங்கத்தில் ஆரம்பித்து கடைசி திவ்ய தேசமான திருப்பரமபதம்னு சொல்கிறோமே, எல்லாருக்கும் எல்லா எம்பெருமான்களும் சமம்னு நாம் சொல்லி வைத்திருக்கிறோம். இப்போ ஆழ்வார்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை பெற்றால் கூட அதுவும் திவ்ய தேசம்தான். இந்த சரித்திரத்தை நாம் இங்கே நினச்சிக்கணும். என்ன சரித்திரம்? திருமங்கை ஆழ்வார் திவ்ய தேசங்களை பாடிண்டே வரார். சிங்கவேள் குன்னமே, திருவேங்கடம் அடைநெஞ்சமே, எவ்வுள் கிடந்தானேன்னு திருவள்ளூர் வரைக்கும் பாடினார். அதுக்கப்புறம் அவர் நேரம் எங்கே போனார்? திருவள்ளூரிலிருந்து திருவல்லிக்கேணிக்கு வரணும்னு அவருக்கு ஆசை. நான் வழியில் ஒரு திவ்ய தேசம் இருக்கே, அந்த திவ்ய தேசத்துக்கு வந்தால் அங்கே என்ன இருந்த திருநின்ற ஊர் அப்படின்னு அந்த திவ்ய தேசத்துக்கு வர, அங்கே ஆழ்வார் அவரை பாடணும்னு வந்தா எம்பெருமான் என்ன பண்ணிட்டு இருக்கார்? பக்தவத்சலன் எம்பெருமான், மத்சவித்ரின்னு தாயார் 2 பேரும் ஏகாந்தமா ஏதோ பேசிட்டு இருந்தாலும், இப்படி பேசிட்டு இருக்கிற காலத்துல ஆழ்வார் வந்ததை பார்க்காமல் விட்டு விட்டார் பெருமாள். சரி, ஆழ்வார் பார்த்தார், சரி பெருமாளுக்கு ஏதோ இஷ்டம் இல்லை போல் இருக்கு, நாம் ஒருத்தரோட போய் பேச போறோம், அவர் யாருக்கிட்டையோ பேசிட்டு இருந்தாருன்னா நாம் என்ன பண்ணுவோம்? சரி, ஏதோ அவர் காரியத்தில் பிஸியா இருக்கார், நாளைக்கு வரலான்னு ஆழ்வார் புறப்பட்டுட்டார். அப்புறம்தான் தாயார் பார்த்தா, ஐயோ திருமங்கை ஆழ்வார் புறப்பட்டுட்டாரே, அவர் வாயிலிருந்து கொஞ்சம் பாசுரங்கள் நீ பெற வேண்டாமா?
அது பெத்தாதானே நமக்கு திவ்ய தேசம்னு பேர் கிடைக்கும். உடனே நீ போய் ஆழ்வாரை பேடிட்டு போய் அவர் என்ன பாசுரம், ஏதாவது கொஞ்சம் பாசுரங்கள் பெத்து வாரும்னு தாயார் என்ன பண்ணிட்டா, பக்தவத்சல பெருமாளை அனுப்பிட்டா. ரொம்ப இதுவா சொல்லணும்னா துரத்தி அனுப்பிட்டா. చిన్ని శిశువు చిన్ని శిశువు చిన్ని శిశువు చిన్ని శిశువు ఎన్నడూ చూడమమ్మ ఎటువంటి శిశువు చిన్ని శిశువు చిన్ని శిశువు ఎన్నడూ చూడమమ్మ ఎటువంటి శిశువు చిన్ని శిశువు చిన్ని శిశువు. உடனே சரி ஆழ்வாரை தேடிட்டு போனார். ஆழ்வாரை எங்க போனார்? சரி இப்பதான் திருவள்ளூர்லேருந்து வந்தார்னு சொன்னா, அடுத்தது திருவல்லிக்கேணிக்கு போயிருக்கார். திருவல்லிக்கேணியில் போய் பார்ப்போம்னு சொன்னான். திருவல்லிக்கேணியில் வந்து கேட்டாராம் பெருமாள், ஆழ்வார் இப்பதான் புறப்பட்டு இங்க 10 பாசுரம் பாடிட்டு அவர் போயாச்சு அப்படின்னு. எங்க போனார் ஆழ்வார்? தெரியல, திருநீர்மலைக்கு போயிருக்காருன்னு சொன்னான்னு சொன்னான். சரி உடனே அவர் பின்னாடியே திருநீர்மலைக்கு போனார். திருநீர்மலைக்கு போய் கேட்டாக்கா, பெருமாள் போறதுக்குள்ள ஆழ்வார், அவர் எம்பெருமான் வந்து சத்திய சங்கல்பன், அது நினைச்ச மாத்திரத்தில் அங்கே போக முடியும். ஆனால் ஆழ்வார் ஆடல் மாலை போறார், எம்பெருமானோட வேகமாக அவர் போறார். அவர் என்ன பண்ணிட்டார், திருநீர்மலைக்கு எம்பெருமான் போய் கேட்டா, ஆழ்வார் வந்தார், இங்கே பாடினார், இப்போதான் புறப்பட்டு போயிட்டார்னு சொன்னார். எங்கே போனார்னு தெரியுமானா? தெரியல, திருக்கடல்மல்ல ஒரு வேளை போயிருக்கலாமோ என்னமோ அப்படின்னு சொன்னாலும். சரி அங்கேருந்து எம்பெருமான் என்ன பண்றார், திருக்கடல் மல்லைக்கு போறார். திருக்கடல் மல்லையில் போனால் அங்கே நல்ல காலம் ஆழ்வாரை பிடிச்சிட்டார். உடனே யார் நீர் அப்படின்னு கேட்டா, நான் தான் தென்னனூர் பெருமாள், எங்கள் ஊருக்கு நீர் வந்திருந்தீர், அப்போ நான் உங்க கவனிக்கல, ஏதாவது நான் பாசுரம் வாங்கலைன்னா தாயார் உள்ள விட மாட்டேன்றா, துரத்தியே அனுப்பிட்டா என்ன கொஞ்சம் பாசுரம் பாடும் அப்படின்னு சொன்னான். உடனே ஆழ்வார் சொன்னார், நான் இங்கே வந்துட்டேன், இந்த திருக்கடல் மலைக்கு வந்த பிற்பாடு இந்த எம்பெருமானை தான் நான் பாட போறேன், உம்மை வந்து பார்க்கும் பொழுது நீர் விட்டு விட்டீர், அதனால நான் பார்க்க மாட்டேன். இல்லை இல்லை, எனக்கு கொஞ்சமாவது ஏதாவது ஒரு பாசுரமாவது பாடும் அப்படின்னு. சரி போற போக்கில் ஒரு பாசுரம் உன்னை பத்தி நான் பாடிட்டு போயிடுறேன் அப்படின்னு அவர் என்ன பண்ணார், பூண்டவத்தம் பிறர்க்கடைந்து தொண்டுபட்டு பொய்நூல மெய்நூல் என்னும் மோதிமாண்டு அவத்தம் போகாதேவம்மின் எந்த என் வணங்கப்படுவானை கணங்களேத்தும் நீண்டவத்தை கருமுகிலை அம்மான் தன்னை நின்னவூர் நித்திலத்தை தொத்தார் சோலை காண்டவத்தை கனலறிவாய் பெய்வித்தானை கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தே. ஆழ்வார் ரொம்ப தெளிவா பதிவு பண்ணிட்டார். என்ன பதிவு பண்ணார்னா, அந்த திருநின்ற ஊர் பெருமாளை நான் எங்க பார்த்தேன்னா திருநின்ற ஊர்ல பார்க்கல, என்னை தேடிண்டு அவர் திருக்கடல் மலைக்கு வந்தார், அங்க வச்சு நான் அவரை பார்த்துட்டேன். கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தை, இங்க கடல் மலையில அவரை பார்த்து விட்டேன் அப்படின்னு சொன்னாராம். பக்தவத்சல பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம். பாடா ஒரு பாசனம் வாங்கிட்டாச்சு, தாயார் நம்மளை எப்படியும் துரத்தி விட்டா, இப்ப நம்மளுடைய சாமர்த்தியத்தை பார்த்து தாயார் ரொம்ப நம்மளை கொண்டாட போறா அப்படின்னு போவார். ஆத்துல புருஷாளுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியும். நம்ம ஏதாவது ஒரு காரியம் பண்ணிட்டு போய் ஆத்துக்காரிகிட்ட சொன்னோம்னா இவ்வளவுதானா அப்படின்னு கேட்பான், எதை பண்ணாலும் ஒத்துக்க மாட்டான். அந்த மாதிரி ஆழ்வார் பெருமாள் என்ன பண்றார், நேர திருநூருக்கு போய் மத்சவித்ரி தாயார் அவர்கிட்ட போய், பார் ஆழ்வார் எங்கெல்லாம் போனார், நான் எப்படியோ கண்டுபிடிச்சு அவர்கிட்ட ஒரு பாட்டு வாங்கிட்டேன்னு அந்த பாசுரத்தை பாடி காட்டினார். தாயார் பார்த்தா ஒன்றும் ரசிக்கவே இல்லை. தாயாருக்கு ஒரு பெருமாளும் எவ்வளோ பாசுரம் வாங்குறா, நீ என்னமோ ஒரு 10 பாசுரம் கூட வாங்குறதுக்கு உமக்கு சாமர்த்தியம் இல்லை, ஒரே ஒரு பாசுரம் ஒரு வரியை வாங்கிட்டு வந்திருக்கீரே, இதான் உங்க சாமர்த்தியமா, இந்த ஒரு வரியெல்லாம் எடுத்து நீங்க வராதீர், இன்னும் கொஞ்சம் பாசுரம் வாங்கிட்டு வாருன்னு சொல்லி இன்னும் வேகமா இன்னும் கோபத்தோட துரத்தி அனுப்பிட்டா தாயார். ஐயோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டம்மா, இவரையே நான் கண்டுபிடிக்கிறதுக்கு திருவல்லிக்கேணிக்கு போனேன், திருநீர்மலைக்கு போனேன், எப்படியோ கஷ்டப்பட்டு பிடிச்சேன், இப்போ திருப்பி வேற நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், மறுபடியும் அவர் எங்கே போயிருக்காருன்னு நான் தேடிட்டு போகணும், தயவு செஞ்சு இந்த ஒரு பாட்டோட நிறுத்திக்கோயான்னார். முடியாது, ஆழ்வாரண்டு இன்னும் கொஞ்சம் பாசனம் வாங்கிட்டு வந்தா தான் உன்ன உள்ள அனுமதிப்பேன்னு சொல்லிட்டா தாயார். சரி என்ன பண்றது, மட்டையடி மாதிரி கதவை சாத்திரா, பெருமாள் வெளியிலே இருக்கார். மறுபடியும் புறப்பட்டு வந்தார். புறப்பட்டு போன வாட்டி கண்டுபிடிச்சா மாதிரி சுலபமாக கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ ஆழ்வார் எங்கே போயிட்டார், தொண்டை நாடெல்லாம் முடிச்சுண்டு, திருவகைந்தீரபுரம் திருக்கோவலூர் நடுநாடை முடிச்சுண்டு, அப்புறம் சோழ நாடு முடிக்க போறார். 2ஆம் பத்தில் 5ஆம் திருமொழியில 2வது பாசுரத்தை வாங்கினார். அதுக்கப்புறம் ஆழ்வாரை துரத்தி போய் மறுபடியும் ஆழ்வாரை எங்க கண்டுபிடிச்சார்னா திருக்கண்ணமங்கை என்கிற திவ்யதேசத்தில் போய் கண்டுபிடிச்சார். அந்த திவ்யதேசம் எங்க இருக்கு, ஆழ்வார் எப்போ பாடியிருக்காருன்னா 7ஆம் பத்தில் 10வது திருமொழியில திருக்கண்ணமங்கை. அங்க பெரும்புற கடலை அடலேத்தினை பெண்ணையானை எண்ணில் முனிவர் கருள் தரும் தவத்தை முத்தின் திரள் கோவையை பத்தராவியை நித்தில தொத்தினை அரும்பினை அலரை அடியேன் மனத்தாசையை
அமுதம் பொதியின் சுவை கரும்பினை கனியை சென்னு நாடி கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனேன்னு பெரிய பாசுரம். அந்த கண்ணமங்கையில போய் பிடிச்சிட்டார். மறுபடியும் வந்தார். என்ன தெரியறதா, நான் தான் திண்ணனூர் பெருமாள்னு சொன்னாராம். அதான் நீ வந்தீரே, திருக்கடற்மலையில் வந்தார் இல்லையா? ஆமா, அங்கேயே உங்களுக்கு ஒரு பாட்டு கொடுத்தனே, பாயிண்ட் போயிட்டாரு, அவ்வளோதானே. அப்படி இல்லை, தாயார் விடமாட்டேன்றா, ஒரு பாசுரம்னா விடமாட்டேன்றா, இன்னும் ஏதாவது கொஞ்சம் பாசுரம் பாடணும். இதே வேலையா போச்சு உமக்கு. ஏன் எங்கே போனாலும் நான் ஏதோ ஒரு திவ்யதேசத்துக்கு போனால் அங்கே வந்து பாட்டு பாடு பாட்டு பாடுன்று. சரி, இங்கே ஒரு பாட்டு. அங்கே என்ன பண்ணார்? குருமாமணி குன்னினை நின்ன ஊர் நின்ன நித்தில தொத்தினை அப்படின்னு அங்கே ஏத்தினை இமயத்துட மீசனை இம்மையை மறுமைக்கு மருந்தினை ஆப்தலை அண்ட தப்புற துய்த்துடு மையினை கையிலாழி ஒன்னேந்திய கூத்தினை குருமாமணி குன்னினை நின்ன ஊர் நின்ன நித்தில தொத்தினை காத்தினை புனலை சென்னு நாடி கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே. இங்கே சொல்லிட்டார், திருநின்ற ஒரு பெருமாளை கண்ணமங்கையில் கண்டு கொண்டேன். இதுக்கு மேலே என்னால் பாட முடியாது, இதுக்கு மேலே நீர் கேட்டு வந்தாலும் நான் பாட மாட்டேன். இத்தனை நாள் தாயார் உங்க கதவு போட்டா, இனிமேல் நீர் வந்தேர்னா நான் கதவை சாத்திடுவேன். இந்த ரெண்டு தான் உமக்கு, போ அப்படின்னு பெருமாளை வந்து ஆழ்வார் அனுப்பிட்டார். உடனே வேற வழி இல்லாம தெய்வ தாயார் ரெண்டு வந்தார். யாரு? திருநின்ற ஒரு பெருமாள் வந்து, ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துட்டேன், அப்போ ஒரு பாட்டு இப்போ ஒரு பாட்டு, இவ்வளவுதான் கிடைச்சது, தயவு செஞ்சு என்ன இதுக்கு மேலே என்ன அனுப்பாத, அவரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2ஆம் பத்தில் தேட போனேன் நான். திருவரங்கம் போனார், திருவள்ளரை போனார், இந்த திருநாங்கூர் திவ்யதேசங்கள் எல்லாம் போய் தேடி 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 அவரை நான் பிடிக்கிறதுக்கு 7ஆம் பத்து ஆயிடுத்து, இனிமே என்ன அனுப்பாதேன்னு சொன்னார். சரி, போனா போறதுன்னு தாயார் என்ன பண்ணிட்டா, ஒரு பெருமாளும் எவ்வளோ பாசனம். திருக்கண்ணபுரம் பெருமாளை பாரு, 100 பாசனம் வாங்கியிருக்கார். திருநுறையூர் பெருமாளை பாரு, 100 வாங்கியிருக்கார். எங்க ஆத்துக்காருக்கு அவ்வளவுதான் சாமர்த்தியம். ஒரு ஆத்துலையும் எப்படி இருக்கா அவ தொத்தரும், எவ்வளவு இதுவா இருக்கா. அவன் சொல்லுவா, என் தோழியினுடைய ஆத்துக்கார பாரு, எங்க அத்தை பொண்ணுடைய ஆத்துக்கார பாரு, மாமா பொண்ணுடைய ஆத்துக்கார பாரு, எல்லாரும் எப்படி இருக்கா. எங்க ஆத்துக்கார் என்னுடைய தலையெழுத்து, இவருக்கு இவ்வளவுதான் சாமர்த்தியம், 2 பாசனம் தான் வாங்க முடிஞ்சதுன்னு சொல்லி, சரி போனா போறது, என்ன பண்றதுன்னு இருந்துட்டாலும். இப்ப என்ன தெரியறதுன்னு கேட்டா, இந்த ஆழ்வார்களிடத்திலிருந்து ஒரு பாசுரம் பெறுவதற்கு எம்பெருமான்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் அப்படின்னா, அப்ப அந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய பெருமையை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். என்ன ஆரம்பித்தோம்? திவ்ய சூரிகள். அந்த திவ்ய சூரிகளுடைய அவர்கள் அருளி செய்த பாசுரங்கள் இருக்கே, பாடல்கள், அவைகளுக்கு திவ்ய பிரபந்தங்கள்னு பேர். அந்த திவ்ய பிரபந்தங்களிலே பாடப்பெற்ற திருத்தலங்கள் திவ்ய தேசங்கள்னு பேர். அப்ப இதுக்கு தான் சம்பிரதாயத்துல திவ்ய திரயம்னு சொல்லுவோம். 3 சேர்ந்தா ரொம்ப விசேஷம். திவ்ய தேசமாக இருக்கணும், திவ்ய பிரபந்தத்திலே திவ்ய தேசமாக இருக்கணும்னா அதுக்கு என்ன? திவ்ய சூரிகளாலே திவ்ய பிரபந்தங்களிலே பாடப்பெற்றிருந்தால்தான் அது திவ்ய தேசம். அப்ப திவ்ய பிரபந்தம்னு சொன்னா திவ்ய சூரிகளால பாடப்பெற்றிருக்க வேண்டும். அந்த திவ்ய பிரபந்தங்களிலே திவ்ய தேசங்களை பற்றி ஆழ்வார் பாடி இருக்க வேண்டும். அப்பதான் திவ்ய பிரபந்தம். திவ்ய சூரிகள்னு சொன்னா திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்திருக்க வேண்டும், திவ்ய தேசங்களை பாடி இருக்க வேண்டும். மறுபடியும் இங்கேயும் சொல்றேன், சைவ சித்தாந்தத்துக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னா, அவ அந்த 63 சொல்றான். அந்த 63 சொல்றாளே, அத்தனை பேரெல்லாம் பாசுரம் பாடவே இல்லை. ஏதோ ஒரு 10 பேர் தான் அதுல பாடியிருக்கா. ஆனா நம்ம ஆழ்வார்கள்னு சொல்றோமே, இந்த ஆழ்வார்கள் 12 சொன்னா எல்லாருமே பாசுரங்களை பாடி இருக்கிறார்கள். அதையும் நாம வந்து ஒப்பிட்டு பார்க்கிறேன்னு நினைக்க வேண்டாம். சம்பிரதாயத்தினுடைய ஏத்தத்தை நாம் தெரிந்து கொள்ளணும்னா மற்ற சம்பிரதாயத்துல எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டாத்தானே நாம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக சொல்ல வந்தேனே தவிர வேறொன்று இல்லை. அதையும் நாம சமமா நினைக்கிறோன்னு அப்படி எண்ணம் கொள்ள வேண்டாம். ஆக திவ்ய சூரிகள், திவ்ய பிரபந்தங்கள், திவ்ய தேசங்கள் என்று பார்க்கிறோம். அந்த திவ்ய தேசங்களிலே கூட இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு கிடையாதுன்னு சொன்னா கூட சில திவ்ய தேசங்களிலே ஆழ்வார்கள் ரொம்ப ஈடுபட்டு பாசுரங்கள் அருளி செய்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு திருவேங்கடமுடையான், திருமலை திருப்பதின்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆழ்வாருக்கு திருவேங்கடமுடையான் இடத்துல எவ்வளவு ஈடுபாடுன்னா நிறைய சொல்லிண்டே போகலாம். நம்ம ஆழ்வார் உலகமுண்ட பெருவாயான்னு பரிபூர்ணமான சரணாகதி அனுஷ்டித்தது எங்கே? அது திருவேங்கடமுடையான் இடத்திலே. நம்ம ஆழ்வார் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரே, அது எந்த எம்பெருமானிடத்திலே? அது திருவேங்கடமுடையான் இடத்திலே. ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்று நம்மாழ்வார் ஆசைப்பட்டார். அது திருவேங்கடமுடையான் இடத்திலே ஆசைப்பட்டார். அதுக்கு மேலே நம்மாழ்வார் என்ன சொல்றார்? சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேண்மினோ என்னாவில் இன்கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கிலேன் தென்னா தெனாவென்னு வண்டுமுரல் திருவேங்கடத் தென்னான என்னப்பன் எம்பெருமான் உடனாகவே. திருவேங்கடமுடையான் இருக்கும் பொழுது என்னுடைய கவி இருக்கே, வேற ஒருத்தருக்கும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றார் நம்மாழ்வார்.
அப்படி அந்த திருவேங்கடமுடையான அனுபவித்ததனாலே அவருக்கு என்ன ஏற்பட்டதுன்னா, மாறி மாறாத தன்னம்மலை வேங்கட தன்னலை வாரி மாறாத பைம்பூம் பொடில் சூழ் குருகூர் நகர் காரிமாறன் சடகோபன் சொல்லாயிரத்தி 10 திருவேங்கடமுடையான அனுபவித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எம்பெருமானை அனுபவித்ததனாலே ரொம்ப எனக்கு ஒரு ஆனந்தம் உண்டாயிருக்குன்னு இப்படி எல்லாம் அனுபவித்தார். தம்முடைய எல்லா பிரபந்தங்கள்லேயும் திருவேங்கடமுடையான பாடியிருக்காருன்னு ஒரு விதமாக காட்டுவார். அப்படி ஒரு ஆழ்வாருக்கு சில திவ்ய தேசங்களிலே ரொம்ப அதிகமான ஈடுபாடுன்னு அழகாக சொல்லிவிடலாம். அப்படி நாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்? திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படின்ற பாசுரத்தை நாம் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே நாம் திருவல்லிக்கேணி வைபவமாக சில விஷயங்களை இன்றைக்கு பார்க்கலாம் என்று அதற்காகத்தான் கூடி இருக்கிறோம். இப்போ திருவல்லிக்கேணி திவ்யதேசம்னு எடுத்துட்டா எத்தனை ஆழ்வார்கள் இங்கே மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆழ்வார்கள் 3 இந்த திவ்யதேசத்தை மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். வந்துதைத்த வெண்திரைகள் செம்பவள வெண்முத்தம் அந்தி விளக்கும் அணிவிளக்காம் எந்தை ஒருவல்லி தாமரையாள் ஒன்னிய சீர் மார்பன் திருவல்லிக்கேணியான் சென்று. ஒன்னிய சீர் மார்பம் திருவல்லிக்கேணியான், இந்த ஒருவல்லி தாமரையாள் ஒன்னிய சீர் மார்பன் திருவல்லிக்கேணியான்னு பேயாழ்வார் பாடியிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பான்னு சொல்றமே, அதைத்தான் அப்படியே பேயாழ்வார் என்ன சொல்றார்? ஒருவல்லி தாமரையாள் ஒன்றிய சீர் மார்பன் திருவல்லிக்கேணியான். இந்த தாமரை பூவிலே பிறந்த பெரிய பிராட்டி, அந்த பெரிய பிராட்டியா இருக்கக்கூடிய திருமார்பு, அந்த திருமார்பை உடைய திருவல்லிக்கேணியான்னு ரொம்ப அவனுடைய அந்த வேங்கட கிருஷ்ணன் சொல்றமே, அப்படியே ஆழ்வார் அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பான்ற பாசுரத்தை திருவல்லிக்கேணி விஷயமா ஆழ்வார் பாடியிருக்கிறார்னு பார்க்கிறோம். திருமழிசை ஆழ்வார் அவரும் நம்ம எம்பெருமானை பாடியிருக்கிறார். அவர் என்ன சொன்னார்? ரொம்ப அழகான அனுபவம். திருமழிசை ஆழ்வாருடைய அனுபவம் அந்த குரு பரம்பரை நூல்களிலே பார்க்கும் பொழுது, திருமழிசை ஆழ்வார் திருவல்லிக்கேணி என்கிற க்ஷேத்திரத்திலே பல காலம் வாசம் பண்ணி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாராம், இங்கே எழுந்தோடு இருக்கக்கூடிய கஜேந்திர வரதர் அப்படின்ற எம்பெருமானுக்கு அவர் கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தார்னு 6000 படி குரு பரம்பரையிலே பார்க்கிறோம். இந்த கஜேந்திர வரதர் இருந்த இடம் எதுன்னு ஒரு சின்ன ஆராய்ச்சி. இப்போ எல்லாருக்கும் தெரியும் என்ன சுவாமி ஆராய்ச்சி? நேராக கோயிலுக்கு போனால் மடப்பள்ளி இருக்குது, தாயார் சன்னிதி இருக்குது, தாயார் சன்னிதிக்கு பின்னாடி கஜேந்திர வரதர் இருக்கார். இதுக்கு என்ன ஆராய்ச்சி வேண்டியிருக்குன்னா, இது பிற்காலத்திலே இங்கே வந்திருக்கார் கஜேந்திர வரதர். அவர் உண்மையான இருந்த இடம் எது அப்படின்னு பார்க்கணும். 6000 படி குரு பரம்பரையிலே பின்பழகிய பெருமாள் சீயர் அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த திருமழிசை ஆழ்வாரை பற்றி எழுதும் பொழுது இவர் பல காலம் கஜேந்திர சரஸின் கரையிலே கஜேந்திர வரதனுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தார். கஜேந்திர சரஸ், கஜேந்திர பொய்கை அப்படின்னு ஒரு சரஸ் இருக்கான். சரஸ்னா குளம். இந்த கஜேந்திர சரஸின் கரையிலே எழுந்தொழி இருக்கக்கூடிய கஜேந்திர வரதருக்கு இவர் பல காலம் திருவல்லிக்கேணியிலே கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு எழுதியிருக்கார். சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே கஜேந்திர சரஸ்ன்னு ஏதாவது இருக்கா? நமக்கு தெரிஞ்சு இல்லையே. ஒரு குளம் தானே இருக்கு. அப்படின்னா நன்னா இருக்கு. நேராக நாம் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் இல்லையா, இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போய் கடைசியில் போனால் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இடது கை பக்கம் திரும்பினானா வரிசையாக அங்கே தெருக்கள் இருக்கும், சந்தா இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்களான்னா ஆனைக்குளம் முதல் தெரு, ஆனைக்குளம் 2வது தெருன்னு இருக்கும். ஆனைக்குளம்னா என்ன அர்த்தம்? கஜேந்திர சரஸ். ஆனைனா கஜேந்திரன், சரஸ்னா குளம். இப்போ கூட நீங்கள் போய் பார்க்கலாம். வெளியூர்லேருந்து யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ, ஏதாவது சாயங்கால வேளையில் நிஜமாவே நான் சொன்னது உண்மையா இல்லை சும்மா இவர் அடிச்சு விடுறாரான்னு தெரிஞ்சுக்கணும்னா இப்படி நேராக போங்க பஸ் ஸ்டாண்டு. அதில் வலது கை பக்கம் திரும்பி நேராக போனால் போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனில் லெஃப்டில் திரும்பினாக்கா உங்களுடைய வலது பக்கத்தில் ஆனைக்குளம் முதல் தெரு, ஆனைக்குளம் 2வது தெரு அப்படியெல்லாம் இருக்கும். அந்த ஆனைக்குளம்னு அங்கே ஒரு பெரிய குளம் இருந்தது. அங்கே தான் கஜேந்திர வரதர் எழுந்தருளி இருந்தார். அந்த இடத்திலே தான் திருமழிசை ஆழ்வார் அவருக்கு கைங்கரியம் பண்ணினார் அப்படின்றத நம் குரு பரம்பரையிலே பார்க்கிறோம். அதாவது சொல்ல போகணும்னா, இந்த எம்பெருமான்கள் 5 இங்கே எழுந்தொழி இருக்கிறார்களே, ஒத்தொத்தர் ஒரு இடத்துல இருந்தார்கள். இப்போ இந்த கோவிலுக்கு நேர பின்பக்கம் என்னுடைய குடிசையெல்லாம் இருக்கே, அதுக்கு பின்பக்கம் டிபி கோயில் லேன்னு பேர். அந்த இடத்துக்கு என்ன பேருன்னா வேதவல்லிபுரம்னு பேர். பழைய நாளில் வேதவல்லிபுரம்னு பேர். அந்த வேதவல்லிபுரத்தில் தான் வேதவல்லி தாயாரும் ஸ்ரீமன்னாதனும் எழுந்தருளி இருந்தார். தெள்ளிய சிங்கர் அவர் வேற ஒரு இடத்துல இருந்தார். சக்கரவர்த்தி திருமகன் அவர் வேற ஒரு இடத்துல இருந்தார். பிற்காலத்திலே பாதுகாப்பு கருதி எம்பெருமான்கள் 5 ஒரே இடத்திலே
எழுந்துருளை செய்து விட்டார்கள்னு அது சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா, திருமழிசை ஆழ்வார் இந்த எம்பெருமானை மங்களாசாதனம் பண்ணியிருக்கிறாரே அப்படின்னும் பொழுது அவருக்கும் இந்த திருவல்லிக்கேணிக்கும் உண்டான தொடர்பு என்ன? இந்த திருவல்லிக்கேணியிலே அவர் பல காலம் இருந்திருக்கிறார். கஜேந்திர சரசின் கரையிலே கஜேந்திர வரதராஜ பெருமாளுக்கு அவர் பல காலம் கைங்கரியம் பண்ணியிருக்கிறார்னு 6000 படி குரு பரம்பரையிலே பின்பழகிய பெருமாள் சீயர் நம்பிள்ளையனுடைய சிஷ்யரான அந்த ஜீயர் அவர் அருளி செய்திருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு கூட நம்ம கோயிலில் மட்டும் திருமழிசை ஆழ்வார் சாத்துமறைக்கு எந்த எம்பெருமான் எழுந்தருள்வார்னா வரதர் தான் எழுந்தருள்வார். எல்லா ஆழ்வாராச்சாரர்கள் சாத்துமறைக்கும் பார்த்தசாரதி பெருமாள் தான் எழுந்தருள்வார். திருமஞ்சனம், புறப்பாடு, கோஷ்டி, பரிவட்டம் எல்லாமே பார்த்தசாரதி பெருமாளுக்கு தான். பார்த்தசாரதி பெருமாள் இடத்திலிருந்து தான் எல்லாம் ஆகும். ஆனால் வரதர் நம்ம திருமழிசை ஆழ்வாருக்கு மட்டும் என்ன அப்படின்னா, அவர் தையில் மகம். ஒருவேளை அஸ்தத்துக்கு கூட வரதர் வந்தால் பரவாயில்ல, ஆனால் அஸ்தத்துக்கு கூட வரமாட்டார் வரதர். தையில் மகத்துக்கு விடாமல் வருவார் கஜேந்திர வரதர். அவருக்கும் இவருக்கும் என்ன தொடர்புன்னா, அவர் வாழ்ந்த காலத்திலேயே இந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கார். அதனால அவருடைய சாத்துமறைக்கு வரதர் தான் எழுந்துடணும்னு பெரியவா ஏற்பாடு பண்ணியிருக்கா. சாத்துமறை கூட போக வேண்டாம், நித்தியபடியே பெருமாளுக்கு பில்லு அம்சம் பண்றாடோ இல்லையோ, ஒத்தொத்தருக்கு அம்சம் பண்றா. இப்போ பார்த்தசாரதி பெருமாளுக்கு தளிகை பொங்கல் கண்டருளை பண்ணி அது நேரம் ஆண்டாளுக்கு போகும். ஆண்டாள் அமுது செய்த பிற்பாடு அது உடையவருக்கும் மணவாள மாமனிக்கும் அம்சையாகும். இந்த மாதிரி போகும். அப்புறம் ரங்கநாதன் அமுது செய்கிற பில்லை அது தாயாருக்கு போகும். அப்படி நிறைய கிரமங்கள்லாம் உண்டு. அந்த மாதிரி கஜேந்திர வரதர் என்ன அமுது செய்கிறாரோ அந்த பிரசாதம் திருமழிசை ஆழ்வாருக்கு தான் போகுது. மாசம் மகர் நடந்தா கூட திருமழிசை ஆழ்வார் சந்நிதிக்கு ஒரு திருமழிசை ஆழ்வாருக்கு ஒரு பிரசாதம், ஒரு புளியோரையோ தோசையோ நம்ம பண்ணா கூட அது கஜேந்திர வரதர் அமுது செய்த பிற்பாடு தான் திருமழிசை ஆழ்வாருக்கு வரும். அப்படி அவர்களுக்கு உண்டான ஒரு தொடர்பு. அவர் பல காலம் இங்கே கைங்கரியம் பண்ணியிருக்கிறார் என்பதற்காக அவர் சந்நிதியும் பார்த்தா இவர் சந்நிதி பக்கத்திலேயே இவர் இருக்கார். அப்படி திருமழிசை ஆழ்வாருக்கும் திருவல்லிக்கேணிக்கும் உண்டான தொடர்பு. அதோட இன்னொரு அழகான தொடர்பு என்ன சொல்லணும்னா, திருமழிசை ஆழ்வாருடைய ஆச்சாரியன் யார்? திருமழிசை ஆழ்வாருடைய ஆச்சாரியன் பேயாழ்வார். பேயாழ்வாரால் தானே திருத்தி பணிகொள்ளப்பட்டார். அவர் முதல்ல எங்க இருந்தார்? எல்லா மதத்தையும் அவர் உள்ள போய் சமன் கற்றோம், சாக்கியம் கற்றோம், சங்கரனார் ஆக்கிய சாக்கியம் கற்றோம், சமன் கற்றோம், சங்கரனார் ஆக்கிய ஆகம நூல் ஆராய்ந்தோம், பாக்கியத்தால் செங்கட் கரியானை சேர்ந்தோம் அப்படின்னு சொன்னார். எத்தனையோ மதத்துக்குள்ளே நான் போனேன், ஆனால் எனக்கு பெரிய பாக்கியத்தினாலே இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நான் கடைசியில் வந்தேன்னு அவரே தெரிவிக்கிறார். அவர் வந்ததுக்கு யார் காரணம்னு கேட்டால், அவர் வந்ததுக்கு காரணம் பேயாழ்வார். ஆழ்வார்களுக்கெல்லாம் ஆச்சாரியர்கள் உண்டான்னு ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்குறா. சாமி நமக்கெல்லாம் ஆச்சாரிய சம்பந்தம் சொல்லியிருக்காளே, பொய்கை ஆழ்வாருக்கு யார் ஆச்சாரியர், பூதத்தாழ்வாருக்கு யார் ஆச்சாரியர் அப்படின்னு கேட்குறா. எல்லாருக்கும் ஆச்சாரியர் விஸ்வக்சேனர் தான். ஏன்னா முதல்ல பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், விஸ்வக்சேனர், நம்மாழ்வார்னு சொல்கிறோம். அப்படி தானே குரு பரம்பரை வருது. இப்போ ஆழ்வார்கள் அத்தனை பேருக்கும் ஆச்சாரியன் யாருன்னா, இந்த பஞ்சசம்ஸ்காரம் பண்ணின ஆச்சாரியர் யாருன்னா விஸ்வக்சேனர். நம்மாழ்வார் சின்ன குழந்தையாக அந்த திருப்புலி ஆழ்வார் இந்த புளிய மர பொந்துல எழுந்துருளி விடுகிறார். விஸ்வக்சேனர் பெருமாள் என்ன பண்றார்? விஸ்வக்சேனை அனுப்பி அவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வையும்னு ஆணையிட்டு அனுப்புகிறார். அப்போ அவர் நம்மாழ்வாருக்கு ஆச்சாரியனாக விளங்குகிறார். அதனால தான் குரு பரம்பரையிலே அது நாம் இப்படி போகும் பொழுது கூட அஸ்மத் குருப்பியோ நமஹா அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்ரீமதே சடகோபாய நமஹா, அப்போ ஸ்ரீமதே விஸ்வக்சேனாய நமஹா, ஸ்ரீயை நமஹா, ஸ்ரீதராய நமஹான்னு அப்படி போகிறது நம்முடைய குரு பரம்பரை. அப்போ ஆழ்வார்கள் எல்லாருக்கும் ஆச்சாரியர்னு சொன்னால் பொதுவான ஆச்சாரியர் விஸ்வக்சேனர். ஆனால் சில ஆழ்வார்களுக்கு மட்டும் விசேஷமான ஆச்சாரியர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால், பெரிய ஆண்டாளுக்கு யார் ஆச்சாரியர்? ஆண்டாளுக்கு தகப்பனாரான பெரியாழ்வார் தான் ஆச்சாரியர். அதனால தான் ஒவ்வொரு பதிகத்திலேயும் பற்றபிரான் கோதை, அணிபுதுவை பட்டன் கோதை, பற்றபிரான் கோதைன்னு ஒரு இடத்துல கூட ஆண்டாள் திருப்பாவையிலே முடிக்கும்பொழுது என்ன சொல்றா? அணிபுதுவை பைங்கமல தண்டெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலைன்னு. நாச்சியார் திருமொழியிலையும் பார்த்தா ஒவ்வொரு பதிகத்திலேயும் பற்றபிரான் கோதை, பட்டன் கோதைன்னு சொல்லிட்டு வரோம். அப்போ பெரியாழ்வார் தான் ஆண்டாளுக்கு ஆச்சாரியர். மதுரகவி ஆழ்வார் எடுத்துட்டானா அவருக்கு யார் ஆச்சாரியர்? அவருக்கு நம்மாழ்வார் ஆச்சாரியர். தேவுமத்தரியே உருவூர் நம்பின்னு சொன்னார், அவருக்கு நம்மாழ்வார் ஆச்சாரியர். அது மாதிரி திருமழிசை ஆழ்வாருக்கு யார் ஆச்சாரியர்னு சொன்னா பேயாழ்வார் ஆச்சாரியர். அவர் தானே அவரை திருத்தினார். அந்த சரித்திரமெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பேயாழ்வார் என்பவர் திருமழிசை ஆழ்வாருக்கு ஆச்சாரியர். இந்த பேயாழ்வார் எங்க அவதரித்தார்னா இங்கே தானே அவதரித்தார். மாடமாமயிலை திருவல்லிக்கேணின்னு சொல்லும்படியாக இங்கே அவதரித்தார். அப்போ ஒருவேளை திருமழிசை ஆழ்வார்
இத்தனை திவ்யதேசங்களை விட்டு இந்த திவ்யதேசத்துக்கு வந்து இங்க எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு நினைச்சாரே, அதுக்கு என்ன காரணம்னா நம்ம ஆச்சாரியனுடைய ஊர் இது. நம்ம ஆச்சாரியன் அவர் பாடின பெருமாள் இங்க இருக்கார், அவர் பிறந்த ஊர். அதனால இந்த எம்பெருமானுக்கு நாம கைங்கரியம் பண்ணுவோம்னு அந்த காரணத்தினாலே கூட திருமழிசை ஆழ்வார் இங்கே வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட திருமழிசை ஆழ்வார் இந்த திருவல்லிக்கேணியை பத்தி அவர் ஒரு பாசுரம் பாடியிருக்கார். மொத்தமா எத்தனை பாசுரங்கள் திருவல்லிக்கேணிக்குன்னா மொத்தம் 12 பாசுரங்கள். அதாவது பேயாழ்வார் ஒரு பாசுரம், திருமழிசை ஆழ்வார் ஒரு பாசுரம், திருமங்கை ஆழ்வார் விற்பெரு விழவம்னு ஒரு பதிகம், 10 பாசுரம் பாடியிருக்கார். மொத்தம் 12 பாசுரம். திருமழிசை ஆழ்வார் அவர் ரொம்ப அழகா அனுபவிச்சார். ஒரு விதமாக பார்க்கும் பொழுது அவர் எந்த எம்பெருமான பாடியிருக்கார்னு நாமே கண்டுபிடிச்சலாம். இந்த திருமழிசை ஆழ்வாருக்கு மட்டும் என்ன விஷயம்னா, அவருக்கு இந்த படுத்துண்ட பெருமாள்னா ரொம்ப இஷ்டம். ஒவ்வொரு ஆழ்வாருக்கு ஒவ்வொரு எம்பெருமானிடத்துல விருப்பம் அதிகமாக இருக்கும். திருமழிசை ஆழ்வாருக்கு என்ன பெருமாள் ரொம்ப பிடிக்கும்னா, எந்த எம்பெருமான் சயனித்து கொண்டிருக்கிறாரோ அந்த எம்பெருமானிடத்திலே திருமழிசை ஆழ்வாருக்கு ரொம்ப அதீதமான ஈடுபாடு இருக்கும். ஒரு பாசுரம், அந்த பாசுரத்தில் என்ன பண்றாருன்னா மொத்தமா படுத்துண்ட பெருமாள் எல்லாரையும் பாடுறார். நாகத்தனை குடந்தை வெக்காத்திரியவுள் நாகத்தனை அரங்கம் பேரன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமால் அணைப்பார் கருத்தனாவான். கிட்டத்தட்ட 7-8 திவ்யதேசங்கள். நாகத்தனை குடந்தை வெக்கா திரியவுள் நாகத்தனை அரங்கம் பேர் அன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமால். 7 திவ்யதேசம். எல்லாரும் நம்மலாம் திவ்யதேசம்லாம் சேவிச்சிருக்கோம். நான் திவ்யதேசங்களை சொல்ல சொல்ல அந்த எம்பெருமான்கள் எப்படி எழுந்துள்ளிருக்காரோ நீங்களே யோசித்து பாருங்கள். முதல்ல நாகத்தனை குடந்தை, குடந்தைனா கும்பகோணம், அங்கே எம்பெருமான் எப்படி எழுந்துள்ளிருக்கார்? படுத்துட்டு சாரங்கபாணி 6ஆமுதன் அவர் படுத்துட்டு இருக்கார். அதுக்கு மேலே வெக்கா, வெக்கான்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் திருவேக்கா, அவர் எப்படி இருக்கார்? வேகா சேது அவர் படுத்துட்டு இருக்கார். அதுக்கு மேலே திரு எவ்வுள், எவ்வுள் என்னால் திருவள்ளூர், அங்கே என்ன பண்றார்? வீரராகவ பெருமாள் அவர் சயனித்துக் கொண்டிருக்கிறார். நாகத்தனை குடந்தை வெக்கா திரு எவ்வுள் நாகத்தனை அரங்கம், திருவரங்கம் கேட்கவே வேண்டாம். அதுக்கு மேலே பேர், பேர்னா திருப்பேர் நகர் அப்பக்கூடத்தான் அவர் எப்படி இருக்கார்? அவரும் சயனித்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கு மேலே அன்பில், அன்பில் பெருமாள் எப்படி இருக்கார்? அங்கே அவரும் சயனித்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கு மேலே நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமால், திருப்பார்கடல், அங்கே எம்பெருமான் எப்படி இருக்கார்? நன்னாவே நமக்கு தெரியும். திருப்பார்கடல்ல எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது ஒரே சின்ன பாசுரத்துல 7 திவ்யதேசங்களை திருமழிசை ஆழ்வார் பாடியிருக்கிறார். எல்லாருமே எப்படி இருக்காருன்னா படுத்துண்ட பெருமாளா இருக்கார். அதனால என்ன தெரிகிறதுன்னா, திருமழிசை ஆழ்வாருக்கு படுத்துண்ட பெருமாள் பேரில் ரொம்ப சயனித்த பெருமாளத்துல ரொம்ப ஈடுபாடுன்னு தெரியுது. ஆனால் அவருடைய கதை எப்படி போகிறது? திருக்குடந்தைக்கு போனார், 6ஆமுதனை போய் சேவித்தார். இந்த எம்பெருமான் படுத்துட்டே இருந்தார். ஆழ்வாருக்கு வாயை திறந்து ஆழ்வாரோட பேசணும்னு ஆழ்வாருக்கு ஆசை. அதனால அவர் என்ன பண்ணார்? இப்படியே படுத்துட்டே இருக்கியே ரொம்ப நாழியா வெறுமை பேசாமல் படுத்துட்டு இருக்கியே, ஏதாவது எழுந்து பேசக்கூடாதான்னு இந்த பெருமாளை பார்த்தே கேட்டார். என்ன கேட்டார்? நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலமே நமாய் இடந்தமை குலுங்கவோ விலங்கு மால் வரைச்சுரம் கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறெழுந்திருந்து பேசு. எம்பெருமானை பார்த்து என்ன சொன்னார்? ஏன் நீ படுத்துட்டு இருக்காய்? நடந்த கால்கள் நொந்தவோ, ராமாவதார காலத்திலே அயோத்தியிலேருந்து புறப்பட்டு லங்கை வரைக்கும் நடந்தாயே, அதனால கால் வலிக்கிறதா? நம்மளை கேட்டால் என்ன சொல்லணும்? ஐயோ பெருமாள் பார்த்தசாரதி பிரம்மோத்சவத்தில் 2 வேளை புறப்பாடுக்கு போய் கால் வலிக்கிறது சுவாமி அப்படின்னு நாங்கள்லாம் சொல்கிறோம். அந்த மாதிரி இந்த ஒரு 4 தெரு போகிறதுக்கே நமக்கு கால் வலிக்கிறது. ஆனால் ராமபிரான் அவர் எவ்வளவு தெரு போனார்னா, எத்தனை தெரு போனார்னு எண்ணவே முடியாது. அயோத்தியைன்றது எங்கே இருக்குது? அயோத்தியிலேருந்து சிற்கிபேரபுரம் வந்து, அங்கேருந்து சித்திரகூடம் வந்து, அங்கேருந்து பஞ்சவட்டிக்கு வந்து, அதுக்கப்புறம் அங்கே சீதா பிராட்டியை பறி கொடுத்து அங்கேருந்து நடந்து சேது வரைக்கும் வந்தார். அங்கேருந்து பாலம் கட்டி லங்கைக்கு போய் யுத்தம் பண்ணார்னு பார்க்குறோமே. எவ்வளவு தூரம்னா எத்தனை கிலோமீட்டர்? நம்ம 10 நாள் உற்சவத்தில் நடக்கிறோமே, அந்த 10 நாள் நடைய சேர்த்தா கூட அவருடைய அளவுக்கு நம்மளால் நடந்திருக்கவே முடியாது. அவ்வளவு நடந்திருக்கிறார் ராமபிரான். நடந்த கால்கள் நொந்தவோ, அதுக்கு மேலே நடுங்க ஞாலம் ஏனமாய் இடந்தமை குலுங்கவோ. ஏனமாயின்னு சொன்னா வராக அவதாரம், வராக அவதாரம் எடுத்து நீ இந்த உலகத்தை எல்லாம் இழந்தெடுத்தாயே, அதனால உன் கால் வலிக்கிறதா? அதனால தான் நீ கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள், காவிரி கரையிலே இருக்கக்கூடிய இந்த திருக்குடந்தையிலே படுத்துட்டு இருக்காய். ஆனால் எனக்கு அது பிடிக்காது.
நீ எவ்வளோ நாள் படுத்துட்டே இருப்ப. மாத்து பசங்களெல்லாம் நாம் என்ன சொல்லுவோம்னா, பெருமை படுத்துட்டே இருக்கியே, ஏதாவது படிக்கக்கூடாதா, ஏதாவது பண்ணக்கூடாதா, விளையாடக்கூடாதான்னு கேட்போம். அந்த பசங்க என்ன சொல்லும், இப்போதான் மே மாதம் வந்திருக்கு, இது படுத்துக்கிறதுக்காக தான் இந்த நாழியே கொடுத்துருக்கா, இந்த நமக்கு இந்த நேரத்தையே கொடுத்துருக்கா, இப்போவும் நான் ஏதாவது படிக்கணுமா அப்படின்னு கேட்கறது. நான் பெருமாள் அப்படி கேட்கல. ஆழ்வார் இப்படி கேட்டார், நீ எவ்வளோ நாள் படுத்துட்டு இருக்கு, கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுன்னு சொன்னாரே. உடனே எம்பெருமான் என்ன பண்ணார், எழுந்து விட்டார். ஆழ்வார் கேட்கிறார் அப்படின்னு பயந்துட்டு அவர் என்ன பண்ணார், எழுந்துட்டார். எழுந்த உடனே ஆழ்வார் பார்த்தார், சரி அர்ச்சாவதார சமாதியெல்லாம் நீ குறைச்சுண்டு எழுந்திருந்துலாம் வர வேண்டாம், நீ அப்படியே இரு, வாழி கேசனே, கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு வாழி கேசனே அப்படின்னு சொல்லிட்டார். அதனால பார்த்தார் பெருமாள் பார்த்தார், மறுபடியும் படுத்துட்ட நிலைக்கும் போக முடியல, எழுந்து உட்கார்ந்துக்கலான்னா வேண்டான்னு ஆழ்வார் சொல்லிட்டார். என்ன பண்றதுன்னு பார்த்தார், அவர் அந்தரத்துல பாதியில இருக்கார். திருக்குடந்தை 6வது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. புறத்தாழ்வானுடைய அவதார ஸ்தலத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய புறத்தாழ்வான் கோசாலையிலிருந்து பேசுறோம். இந்த புறத்தாழ்வானுடைய கோசாலை 10 வருஷத்துக்கு முன்ன 2 பசுக்களை வச்சு ஆரம்பித்த இந்த கோசம் பிரச்சனம் இன்னைக்கு ஒரு 30 பசுக்களோட திகழ்கிறது. புறத்தாழ்வானுடைய கிருபையினால நாட்டு இன பசுக்களை வச்சு காங்கேயம், காஞ்சி குட்டை போன்ற ரகமான பசுக்களை வச்சு தர்ம தேவதையா இருக்கக்கூடிய பசுக்களை தர்மத்தை ரட்சிக்கும் பொருட்டு இந்த கோசம் பிரச்சனத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆழ்வானுடைய கிருபையினால. அந்த திருக்குடந்தை 6வது சயனித்து கொண்டிருக்கிறாரே, அந்த சயனத்துக்கு என்ன பேருன்னா, அதுக்கு உத்தான சயனம்னு பேர். படுத்துட்டா மாதிரி இருக்கும், எழுந்துட்டா மாதிரி இருக்கும், நடுவுல இருப்பார். நாமெல்லாம் அந்த காலத்துல பெரியவாள்லாம் பார்ப்போம், இப்பெல்லாம் பசங்களே பண்றா அந்த மாதிரி. பெரியவாள்லாம் ஈஸி சேர்ல படுத்துட்டு டிவி பார்ப்பாள். இந்த ஈஸி சேர்ல படுத்துட்டு இருக்கான்னு சொல்றதா இல்லை உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொல்றதா? படுத்துட்டு இருக்கான்னு சொன்னா படுத்துட்டு இருக்கான்னு சொல்லலாம், இல்லை உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொன்னா உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொல்லலாம். அப்படி 2 கட்டானா ஒரு நிலைமை அது. அந்த மாதிரி அந்த எம்பெருமான் எப்படி இருக்காருன்னா, 2 கட்டானா படுத்துக்கவும் இல்லை, எழுந்து உட்காரவும் இல்லை, உத்தான சயனத்திலே எழுந்துள்ள இருக்கிறார் 6வது. அப்போ திருமழிசை ஆழ்வாருக்கு இந்த மாதிரியான படுத்துக்கொண்ட பெருமாள் அவர்களை பார்த்தால் ரொம்ப ஈடுபாடு. நம்ம ஆழ்வார் கூட ஒரு பாசுரத்தில் திருப்புளிங்குடி எம்பெருமான், அந்த ஆழ்வார்த்த நகரை சுற்றி இருக்கக்கூடிய நவ திருப்பதி, அதில் திருப்புளிங்குடின்னு ஒரு திவ்யதேசம். அந்த திவ்யதேசத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இடங்கொள் மூவுலகம் தொழ இருந்தருளாய் திருப்புளிங்குடி கிடந்தானே. அவர் என்ன சொல்றார், கிடந்த நாள் கிடந்தாய் எத்தனை காலும் கிடத்தி உம் திருவுடம்பசையா தொடர்ந்து புத்தேவல் செய்து தொல் அடிமை வழிவரும் தொண்டரோர் கருளி தடங்கொள் தாமரை கண் விழித்து நீ எழுந்தும் தாமரை மங்கையும் நீயும் இடங்கொள் மூவுலகம் தொழ இருந்தருளாய் திருப்புளிங்குடி கிடந்தானே. எத்தனை நாள் படுத்துட்டே இருக்க, கிடந்த நாள் கிடந்தாய் எத்தனை காலம் கிடத்தி. என்னப்பா எத்தனை காலமா நீ படுத்துட்டே இருக்க? பொதுவா படுத்துன்னு தூங்குறவா இன்னைக்கு ராத்திரி இப்படி படுத்துட்டான்னா கொஞ்ச நாளில் இப்படி மாறுவா, புரளுவா, மாறி படுப்பா, ஏதாவது பண்ணுவா. நீ என்ன பண்ணியிருக்கிறாய்னா, மாறி கூட படுக்கலையே. இடம் வலம் மாறி படுக்கிறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. இப்படி ஒரு கழிச்சு இப்படி படுத்துட்டோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம இப்படி படுத்துக்க போறோம். அப்படி கூட நீ மாறி படுக்கல. அதுவும் எவ்வளவு நாளா, எத்தனை காலம் கிடத்தி, ரொம்ப நாளா படுத்துட்டு இருக்க உன்னுடைய. ஆனா நீ என்ன பண்ணணும்னா, தடங்கொள் தாமரை கண் விழித்து உன்னுடைய கண்களாலே எங்களை அழகாக கடாட்சம் பண்ணி நீ என்ன பண்ணணும், நீ எழுந்து உன் தாமரை மங்கையும் நீயும் இடங்கொள் மூவுலகும் தொழ இருந்தருளாய். எல்லாரும் நாங்கள்லாம் சேவிக்கும்படியா நீ எழுந்து உட்கார வேண்டாமோ, படுத்துட்டே இருந்தா நாங்கள் எப்படி சேவிக்கிறதுன்னு கேட்டேன். ரொம்ப சாஸ்திரார்த்தம் என்னன்னா, படுத்துட்ட வாழை சேவிக்க கூடாது. நம்ம போய் ஒருத்தரை சேவிக்கிறோம்னா, ஆச்சாரியனையோ ஒரு வித்வானையோ போய் சேவிக்கிறோம்னா அவன் எந்த நிலைமையில இருக்கான்னு முதல்ல பார்த்துடணும். அப்படி பார்த்துட்டு தான் சேவிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஆச்சாரியனை போய் சேவிக்கிறோம், அவர் மேல் வஸ்திரம் இல்லாமல் வெறும் வேஷ்டி மட்டும் கட்டின்னு இருக்கார், மேல் வஸ்திரத்தை இங்கே வச்சிருக்கார் சைடில், உடனே சட்டுன்னு சேவிச்சிடக்கூடாது. மேல் வஸ்திரம் உடுத்திட்டு இருக்காரா, ஆச்சாரியன் சரியா, ஒருத்தர் சாப்பிட்டு இருக்காருன்னா சாப்பிடும் போது போய் சேவிக்கக்கூடாது. ஒருத்தர் படுத்துட்டு இருக்காருன்னா அப்படி போய் சேவிக்கக்கூடாது. படுத்துட்ட வாழை சேவிக்கிறதுன்னா அதுக்கு அர்த்தமே வேற. அதனால ஒருத்தரை போய் நாம சேவிக்கிறதுனா கூட அவன் என்ன நிலைமையில இருக்கான்னு பார்த்து சேவிக்கணும். ஆழ்வார் சேவிக்கணும்னு ஆசைப்படுறார், ஆனால் எம்பெருமானா படுத்துட்டே இருக்கார். அதுவும் எத்தனை நாளா படுத்துட்டு இருக்கார், எத்தனை காலம் கிடத்தி, ரொம்ப நாளா நீ படுத்துட்டு இருக்காய், நானா நீ சேவிக்கணும்னு பார்க்குறேன், அதனால நீ எழுந்திருந்து உட்காரு. இடங்கொள் மூவுலகம் தொழ இருந்தருளாய் திருப்புளிங்குடி கிடந்தானே. நீ உனக்கு திருப்புளிங்குடி கிடந்தானே பேர் வந்துடுச்சு. புளிங்குடியான்னு சொன்னா போறோம்,
ஆனா நீ படுத்துட்டு இருக்கிறதே எப்ப பார்த்தாலும் படுத்துட்டு இருக்கிறதுனால உன் பேரே என்ன ஆயிடுத்துன்னா புளிங்குடி பெருமாள் இல்லை, புளிங்குடி கிடந்தான்னு பேர் வந்துடுத்து. நீ எழுந்து உட்காருன்னு சொல்ற. சுவாமி என்ன சுவாமி இது நமக்கே தெரியுமே, அர்ச்சாவதாரத்துல பெருமாள் எழுந்திருந்துலாம் உட்கார மாட்டார், எப்படி இருக்காரோ அப்படியே தான் இருப்பார். இப்ப நம்ம போய் நேர பார்த்தசாரதி பெருமாளை பார்த்து நீ ரொம்ப நாளையா நின்றுட்டே இருக்கியே, உனக்கு கால் வலிக்காதா அப்படின்னு கேட்டா அவருக்கு என்ன காலா வலிக்க போறது, அவருக்கு எதுவும் வலிக்காது. எப்பெருமான் படுத்துட்டு இருக்காருன்னா நம்ம போல அவரை நினைக்கிறதா அப்படின்னா இந்த ஆழ்வாருடைய ஒரு பக்தியினுடைய ஒரு வெளிப்பாடு, இந்த பக்தியினுடைய முதிர்ச்சியில பார்க்கும் பொழுது எம்பெருமான் நின்றுட்டு இருக்கிறது ஆழ்வாருக்கு கால் வலிக்கிறது. நம்ம சொல்லலையா, நமக்கு ரொம்ப வேண்டியவா பார்த்தா ஆச்சாரியன் யாராவது இருக்காருன்னா சுவாமி உட்காருங்கன்னு சொல்றோம், இல்லை நான் நிக்கிறேன்னு அவர் சொல்றாரு. உடனே நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ நீங்க நின்றா எனக்கு கால் வலிக்கிறது, நீங்க நின்றா எனக்கு கால் வலிக்கிறதுன்னு சொல்லுவோம். ஏதாவது சாத்தியமா அது? அவர் நின்றா அவர் கால் தான் வலிக்க போறது, நம்ம கால் எப்படி வலிக்கும்னா இந்த மனசுல ஒரு பாவம் இருக்கோ இல்லையோ, அவர் நின்றுண்டு அவருக்கு ஒரு வாட்டம் ஏற்பட்டதுன்னா அந்த வாட்டத்தை பார்த்து எனக்கு ஒரு பெரிய துக்கம் ஏற்படுறதுன்னு சொல்றோம் இல்லையோ, அந்த மாதிரி எம்பெருமான் படுத்து கொண்டிருக்கிறான்னு சொன்னா ஆழ்வாருக்கு துக்கம் ஏற்படுறது. இந்த மாதிரி ஆழ்வார்கள் எல்லாம் படுத்துட்டு பெருமாளை பார்த்தா எழுந்துக்கோன்னு சொல்லுவா, நின்றுட்டு இருக்கிற பெருமாளை பார்த்தா உட்கார்ந்துக்கோன்னு சொல்லுவா, உட்கார்ந்துட்டு இருக்கிற பெருமாளை பார்த்தா ஏன் உட்கார்ந்துட்டு இருக்க, கொஞ்ச நேரம் படுத்துக்க கூடாதான்னு கேட்பா. இதெல்லாம் அந்த பக்தியினுடைய ஒரு வெளிப்பாடு, பக்தியினுடைய ஒரு முதிர்ச்சி. ஆழ்வார்கள் மங்களாசாசன பரர்கள், எப்பவும் எம்பெருமானுக்கு மங்களத்தை விரும்புபவர்கள் என்பதனாலே இப்படி எல்லாம் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள்னு அப்படி பார்க்கிறோம். எதுக்காக இவ்வளவு தூரம் சொல்ல வந்தேன்னா, இந்த பாசுரத்துல திருமணிசை ஆழ்வார் நம்ம திருவல்லிக்கேணி பெருமாளை பாடியிருக்காருன்னு சொன்னமே, அதுல என்ன சொல்லி பாடுறார்? நான்முகன் திருவந்தாதியில சரியா 35வது பாசுரம். தாளால் உலகம் அளந்த அசவேகுல் வாழா கிடந்தருளும் வாய் திரவான் மீளோதம் வந்தலைக்கும் மாமயிலை மாவல்லிக்கேணியான் ஐந்தளவாய் நாகத்தனை. இந்த நாகத்தனை குடந்தைன்னு ஒரு பாசுரம் சொன்னமே, அந்த பாசுரத்துக்கு சரியா முன்பாட்டு. இந்த பாட்டு முடிஞ்ச உடனே நாகத்தனை குடந்தைன்னு பாடுற. சரி, இந்த பாசுரத்துக்கும் அந்த பாசுரத்துக்கும் என்ன தொடர்புன்னு விசாரிச்சா ரொம்ப அழகா சொல்லிட்டார். இந்த இடத்துல ஒரு படுத்துண்ட பெருமாளை பார்த்தார் ஆழ்வார், உடனே ஏற்கனவே பார்த்த பல படுத்துண்ட பெருமாளுடைய ஞாபகம் வந்தது, எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரே பாசுரத்துல பாடிட்டார். இங்க என்ன பாடினார்? தாளால் உலகம் அளந்த அசவேகுல் வாழா கிளந்தருளும் வாய்த்திரவான். நேர பார்த்தார், பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கிறார். எதுக்காக எம்பெருமான் படுத்துட்டு இருக்கார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இவரே கண்டுபிடிக்கிறார். இப்போ எப்படி திருக்குடந்தைக்கு போகும்பொழுது அந்த 6ஆவதன் படுத்துட்டு இருக்காருன்னா நடந்த கால்கள் நொந்தவோ இடந்தமை குலுங்கவோன்னு தானே ஒரு காரணம் கண்டுபிடிச்சார் இல்லையா? அவரே ஒரு கண்டுபிடிச்சு இது காரணமாக இருக்கலாமோ அப்படின்னு ஒரு யூகித்து தெரிஞ்சு கொண்டாரு. அது மாதிரி திருவல்லிக்கேணி எம்பெருமானை பார்த்து ஆழ்வார் யூகத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். ரொம்ப நாழியா நீ படுத்துட்டே இருக்கிறே, அதுக்கு என்ன காரணம்? ஓஹோ, தாளால் உலகம் அளந்த அசைவே கொல், உன்னுடைய காலால உலகத்தை எல்லாம் நீ அளந்தாயே, அதனால கால் நோகிறது போல் இருக்கு. கால் நோகிறது, ரொம்ப கால் நொந்தா நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்ச நாள் படுத்துக்க மாட்டோமா? அதனால நீ படுத்து கொண்டிருக்கிறாய். தாளால் உலகம் அளந்த அசைவேகோல்னு சொன்னார். ஆழ்வாருக்கு ஒரு சந்தேகம் வந்தது, நீ கால் வலிக்கிறதுன்னு படுத்துன்னுட்ட, நான் படுத்துன்னு கூட என் கூட நீ பேசலாமே, ஏன் நீ பேச மாட்டேன்ற? படுத்துண்டா நம்மளால வேற எதுவும் எழுந்து போய் காரியம் பண்ண முடியாது. இப்போ படுத்துண்ட வாழை போய் தளிகை பண்ணி கொடுன்னா இப்போதான் படுத்துட்டேன்னு சொல்லுவோம். ஒருவேளை படுத்துண்ட வாழை போய் என் கூட ஒரு 5 நிமிஷம் பேசுன்னா அது பண்ணலாமே சுவாமி, அது ஒன்றும் கட்டமே இல்லையே, படுத்துட்டே பேசலாமே. ஆனால் நீ என்ன பண்றன்னா வாழா கிடந்தருளும் வாய் திறவான், வாயை கூட திறக்க மாட்டேன்றியே. நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் இவ்வளவு தூரம், எங்க வந்தீர், என்ன சாப்பிட்டீர்? நம்ம ஊருக்கு யாராவது வந்தாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி வந்தீர், பஸ் கிடைச்சதா, நன்னா சாப்பிட்டீரா, எங்க தங்கியிருக்கீர், ஏதாவது கேட்கணும் இல்லையோ? நீ ஒண்ணுமே கேட்கலையே. வாழா கிடந்தருளும் வாய் திறவான், ஏன் வாயை திறக்க மாட்டேன்றான் தெரியலையேன்னு சொல்லிட்டு மீளோதம் வந்தலைக்கும் மாமயிலை மாவல்லிக்கேணியான் ஐந்தளவாய் நாகத்தனை. ஐந்தளவாய் நாகத்தனை, இந்த பெரிய ஆதிசேஷனாகிற பெரிய படுக்கை ரொம்ப மெத்துன்னு இருக்கு. அந்த படுக்கையில படுத்துனதுனால அவனுக்கு எதுவுமே தெரியல. நாமளே படுத்துக்கிறோம்னா கட்டாந்தரையில ஒரு துணியை விரிச்சு படுத்துட்டோம்னா பக்கத்துல என்ன நடக்கிறது எல்லாம் நமக்கு உடனே தெரிஞ்சிடும். ஒரு சின்ன ஒரு சத்தம், ஒரு குண்டூசி விடுற சத்தம் கேட்டா கூட எழுந்துடும். ஆனால் பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல பஞ்சு மெத்தையில ஏசி போட்டிருக்கா, அங்க நாம படுத்துட்டு இருக்கோம்னா பக்கத்துல என்ன ஆறுதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, ஓஹோ ஐந்தலைவாய் நாகத்தனை, என்ன 5 தலை பாம்பு, அதுல என்னன்னா குளிர்ச்சியா படுத்துட்டு இருக்க, அதனால நான் வந்தது உனக்கு தெரியல,
அதனால எனக்கு வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட நீ சொல்ல மாட்டேன் என்கிறாய், வாளா கிடந்தருடும் வாய் திறவான் அப்படின்னு சொன்னார். உடனே இந்த படுத்துண்ட பெருமாளை பார்த்த உடனே ஆழ்வாருக்கு என்ன ஞாபகம் வந்தது? மற்ற இடங்கள்ல எம்பெருமான்லாம் எப்படி சயனித்திருக்கிறாருன்னு ஞாபகம் வந்தது. உடனே அவர் என்ன பண்ணிட்டார்? நாகத்தனை குடந்தை வெக்கா திரியவுள் நாகத்தனை அரங்கம் பேர் அன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமால் அணைப்பார் கருத்தனாவான்னு படுத்துண்ட பெருமாள் எல்லாரையும் சேர்த்து ஒரு பாசுரத்துல பாடிட்டார். முதல்ல அடியன் என்ன சொன்னேன்? ஒரே பாசுரத்துல 7 திவ்ய தேசத்தை ஆழ்வார் பாடியிருக்காருன்னு சொன்னேன். ஆனா அந்த பாசுரத்துக்கு முன் பாசுரம் எதுன்னா திருவல்லிக்கேணி பாசுரம். அப்ப திருவல்லிக்கேணி இந்த 2 பாசுரத்துல சேர்த்தா என்ன ஆகும்னா 8 திவ்ய தேசத்தை தொடர்ந்து ஆழ்வார் பாடியிருக்கார். அந்த 8 திவ்ய தேசத்திலையும் எம்பெருமான் எப்படி இருக்காருன்னா சயனித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். பெரிய சந்தேகம் நமக்கு, சாமி சயனித்துக் கொண்டிருக்கிறார்னு சொல்றீரே, திருவல்லிக்கேணி பெருமாளை பார்த்தா அப்படி ஒன்றும் படுத்துண்டு இல்லையே, நின்றுண்டு தானே இருக்கார் எங்க பெருமாள். ஒருவேளை அந்த காலத்துல பெருமாள் பார்த்ததா வெங்கடகிருஷ்ணன் படுத்துட்டு இருந்தார், நடுவில் எழுந்து நின்றுட்டாரா? இது என்ன அப்படின்னா ரொம்ப சுலபமா பெரியவர்கள் என்ன காட்டுறான்னா, இவர் பாடியிருக்கிறது யாருன்னா ரங்கநாதனை பாடியிருக்கார், மன்னாதனை பாடியிருக்கார்னு சொல்ற. மன்னாதன் தான் இந்த கோவிலுக்கு முதலிலே வந்த பெருமாள். அந்த கதை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த பிருந்தாரண்ய க்ஷேத்திரம்னு இந்த திருவல்லிக்கேணி க்ஷேத்திரம் இருக்கே, இதுல முதல்ல இந்த உள்ளூர்ல யார் அவதரித்தார்னு சொன்னா வேதவல்லி தாயார் தான் இங்க அவதாரம் பண்ண. அந்த வேதவல்லி தாயாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகத்தான் ரங்கநாதன் வந்தார். அவர் ரங்கநாதனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார். திருப்பார்க்கடல்ல இருக்கக்கூடிய எம்பெருமான், அந்த திருப்பார்க்கடல்ல பெருமாளும் பிராட்டிக்கும் ஒரு ஊடல் ஏற்பட்டது. அந்த ஊடலின் காரணமாக என்ன பண்ணாள் பெரிய பிராட்டி? கோச்சுண்டு திருவல்லிக்கேணியில வந்து இங்க பிருகு முனிவருக்கு பெண்ணாக பிறந்து விட்டாள். உடனே பெருமாள் என்ன பண்றார்? திருப்பார்க்கடல்ல இருந்து புறப்பட்டு அவர் அப்படியே புறப்பட்டு வந்து இவடைய கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார். உடனே இங்கேயே அவர் செட்டில் ஆயிட்டு வீட்டோட மாப்பிள்ளைன்னு சொல்றமே, எல்லாம் யார் ஆரம்பிச்சு வச்சதெல்லாம் எல்லாம் பெருமாள் ஆரம்பிச்சு வச்சுதான். பல திவ்யதேசங்கள்ல போனா பெருமாள் என்ன பண்றார்? கல்யாணம் பண்ணிக்க வந்தார், இங்கேயே தங்கிட்டார். இப்ப நாச்சியார் கோயில்னு போறோம், அங்க என்ன பண்றா? மேதாவின்ற மகரிஷிக்கு பெண்ணாக பிறந்தாள் மஞ்சுளவல்லி. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நம்பி வந்தார். வந்து என்ன பண்ணார்னா திருப்பி கல்யாணம் பண்ணிட்டா போகணுமோ இல்லையோ சொந்த ஊருக்கு, அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் போகவே இல்லை, இங்கேயே இருக்கார். இப்போ இதெல்லாம் முதல்ல ஆரம்பிச்சு நமக்கு வழிகாட்டினது யாரு? நல்ல விஷயங்கள்லாம் எல்லாரும் வழிகாட்டுறா, பெருமாள் ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் வழிகாட்டுறான்னா இந்த மாதிரி விஷயங்களை கூட நமக்கு வழிகாட்டியா இருப்பது பெருமாள் அவர் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அவர் என்ன பண்ணார்? மன்னாதன் அவர் இங்கே வந்தார். இங்கே வந்து அப்படியே அவர் செட்டில் ஆயிட்டார் இந்த மன்னாதன்றவர். இப்போ முதலே இந்த பெருமாள் இங்கே எழுந்தருளின பெருமாள் யாருன்னா மன்னாதன் ரங்கநாதன் தான். அதனால தான் இப்போ கூட இந்த பல்லவ உற்சவம்னு புராணம் வாசிப்பான். இந்த புராணம் யாருண்ட வாசிக்கிறான்னா ரங்கநாதர் முன்னால தான் வாசிக்கிறான். யார் ரொம்ப பெரியவரோ அவர்கிட்ட தானே புராணத்தை வாசிக்கணும். யார் ரொம்ப பெரியவர்? ரங்கநாதர் தான் ரொம்ப பெரியவர். அவர் தான் முதலிலே இங்கே வந்தார். அவருக்கு பிற்பாடு தான் மற்ற எம்பெருமான்கள்லாம் வந்தார்கள். அதனால இன்னைக்கும் இந்த புராணம் வாசித்தல் என்கிற அந்த உற்சவம் எங்கே நடக்கிறதுன்னா அது மன்னாதன் இடத்திலே தான் நடக்கிறது. பங்குனி உத்திரத்தும் பொழுது இந்த 5 நாள்கள் புராணங்களை வாசிக்கிறார்கள். அவர் தான் அதை கேட்டு அருள்கிறார்னு பார்க்கிறோம். ஆக மன்னாதன் தான் இங்கே முதல் பெருமாள். மற்ற பெருமாள்கள்லாம் யாரு? நம்ம எல்லாருக்கும் தெரியும், நித்தியம் போய் சேவிக்கிறோம் பெருமாளை. வெங்கடகிருஷ்ணன் அவர் எழுந்தொழியிருக்கிறார். மன்னாதன் பக்கத்திலேயே மன்னாதன் சயன திருக்கோலத்தில் இருக்கிறார். ராமபிரான் சக்கரவர்த்தி திருமகன் அவர் எழுந்தொழியிருக்கிறார். இப்படியே வந்தோம்னா கஜேந்திர வரதர் அவர் எழுந்தொழியிருக்கிறார். அதுக்கு மேலே யோக நரசிம்மர் அவர் எழுந்தொழியிருக்கிறார். இந்த 5 எம்பெருமான்களையும் ஒரே இடத்துல சேவிக்கணும்னா அது எங்க சேவிக்கலாம்? யாராவது பார்த்துருக்கேடா? இந்த சிற்பத்துல நரசிம்மர் சன்னதி இருக்கு. நரசிம்மர் சன்னதியுடைய முகப்புல பார்த்தா இந்த எம்பெருமான்கள் 5வரும் ஒன்னா எழுந்தொழியிருப்பா. அது மேலே போய் நீங்க பார்க்கலாம். நடுவுல யோக நரசிம்மர் இருப்பார், பார்த்தசாரதி, ராமர், மன்னாதர், கஜேந்திரவர்தர் எல்லாரையும் ஒரே இடத்துல சேவிக்கலாம்னா அந்த இடத்துல சேவிக்கலாம். இருக்கவே இருக்கு. நாளைக்கு 10ஆம் உற்சவத்தன்னைக்கு எல்லா பெருமாள் உற்சவர்களை ஒன்னா சேவிக்கலாம்னா எல்லாரும் ஒரே இடத்துக்கு வர போறா, அங்க சேவிச்சுக்கலாம். அப்படி இந்த எம்பெருமான்கள் 5 எழுந்தொழியிருக்கிறார்கள். திருமங்கை ஆழ்வார் ஒரு திவ்யதேசத்தை மங்களாசாசனம் பண்ணார். திருநீர்மலைன்றத மங்களாசாசனம் பண்ணும் பொழுது அவர் என்ன சொன்னார்? இரும்பொழில் சூழ் நன்னாய புனல் நரையூர் திருவாலி குடந்தை தளந்திகள் கோவல் நகர் நின்னான் இருந்தான் கிடந்தான் நடந்தார்கிடம் மாமலையாவது நீர்மலையே. அங்க என்ன சொன்னார்? நரையூர், திருவாலி, குடந்தை, கோவல் நகர், இந்த 4 திவ்யதேசத்திலே நின்னான், இருந்தான், கிடந்தான், நடந்தார்கிடம் மாமலையாவது நீர்மலையே. நன்னாய புனல் நரையூர், திருநரையூர்ல எம்பெருமான் நின்ற திருக்கோலத்தில் இருக்கிறார். அதுக்கு மேலே திருவாலி,
திருவாலில நரசிம்மனாக வீத்திருந்த திருக்கோலத்தில் இருக்கிறார். குடந்தை அங்கே ஆறாமுதனாக சயனித்த திருக்கோலத்தில் இருக்கிறார். அதற்கு மேலே கோவல் நகர் திருக்கோவலூர் என்கிற திவ்ய தேசத்திலே நடந்த திருக்கோலத்திலே எம்பெருமான் இருக்கிறார். இந்த 4 திவ்ய தேசங்களிலே இருக்கக்கூடிய எம்பெருமானை நான் எங்கே சேவித்தேன்னா திருநீர்மலையிலே சேவித்தேன். நின்னான் இருந்தான் கிடந்தான் நடந்தார்கிடம் மாமலையாவது நீர்மலையே. அப்ப ஆழ்வார் என்ன சொன்னார்? வெவ்வேறு திவ்ய தேசங்களிலே நின்ன இருந்த கிடந்த நடந்த திருக்கோலத்திலே சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமான்களை நான் திருநீர்மலையிலே சேவித்தேன்னு சொன்னார். திருவல்லிக்கேணியில அந்த ஆழ்வாரை கேட்கணும், இங்க என்ன சேவித்தீர்னா, இங்கேயும் நான் எம்பெருமான்கள் 5 சேவித்தேன். இவர்கள் எப்படி இருக்கிறார்கள்னா நின்ன இருந்த கிடந்த நடந்த 4 திருக்கோலத்திலே எம்பெருமான்கள் இருக்கிறார்கள். திருவல்லிக்கேணியில அந்த ஆழ்வாரை கேட்கணும், இங்க என்ன சேவித்தீர்னா, இங்கேயும் நான் எம்பெருமான்கள் 5 சேவித்தேன். இவர்கள் எப்படி இருக்கிறார்கள்னா நின்ன இருந்த கிடந்த நடந்த 4 திருக்கோலத்திலே எம்பெருமான்கள் இருக்கிறார்கள். நின்ன திருக்கோலத்திலே இருப்பவர் அவர் வேங்கட கிருஷ்ணன். அவர் எப்பவும் நமக்காக நின்றுண்டு சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜான்னு தன்னுடைய திருவடிகளை தன்னுடைய அந்த அஸ்தத்தாலே காட்டிக்கொண்டு எல்லாத்தையும் விட்டு இந்த திருவடிகளை 10 அப்படின்னு இந்த கையால திருவேங்கடமுடையான் இந்த கையால காட்டுறார். வேங்கட கிருஷ்ணன் எப்படி காட்டுறாருன்னா வலது கையால காட்டாமல் இடது கையால காட்டுறார். ஏன் வலது கையால காட்டலன்னா அந்த வலது கையால என்ன கையில என்ன வச்சுட்டு இருக்கார்? சங்கத்தை வச்சுட்டு இருக்கார், பாஞ்சஜன்யத்தை வச்சுட்டு இருக்கார். அந்த பாஞ்சஜன்யத்தை அவர் வச்சுட்டு இருக்கும் பொழுது அது எதுக்காகனா அர்ஜுனனுக்கு சைரோட்டியாக இருந்த பொழுது அவர் என்ன திருக்கோலத்திலே இருந்தாரோ அந்த திருக்கோலத்தில் சேவிக்கணும்னு இந்த ராஜா ஆசைப்பட்டார். சுமதி என்கிற ராஜ ரிஷி அவருக்கு சேவை கொடுப்பதற்காக இடது கையாலே திருவேங்கடமுடையான போல சேவை சாதிக்கிறார். வலது கையை எப்படி வச்சுட்டு இருக்காருன்னா சங்கத்தை கையில பிடித்து கொண்டு பாஞ்சஜன்யத்தை கையில பிடித்து கொண்டு இருக்கிறார். வேங்கட கிருஷ்ணனை சேவிக்கும் பொழுது பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வேங்கட கிருஷ்ணன்றவர் பகவத்கீதா ஸ்வரூபமாக எழுந்தொழிருக்கிறார்னு சொல்றோம். இந்த கையில என்ன இருக்கு? பாஞ்சஜன்யம் இருக்கு. பகவத்கீதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டா பாஞ்சஜன்யம் ரிஷிகேசோ தேவதத்தம் தனஞ்சய அப்படின்னு யார் யாரெல்லாம் என்னென்ன இது வச்சுட்டு இருக்காளோ அந்த சங்கத்துக்கெல்லாம் ஒரு பேர் உண்டாம். நாம எல்லாரும் இது கையில வச்சுட்டு இருக்கோம் இல்லையோ, இதுக்கெல்லாம் ஒரு பேர் உண்டோ இல்லையோ. உடனே கேட்கிறா, நீங்க என்ன வச்சிருக்கீங்கோ, நீங்க என்ன வச்சிருக்கீங்கோன்னு. ஒருத்தருக்கு அடையாளம் எப்படின்னா இன்ன போனை வச்சுட்டு இருக்காரு இவர் தான் அப்படின்ற அளவுக்கு நமக்கு அடையாளம் ஆயிடுது. இது மாத்திட்டாக்கா உடனே எல்லாரும் என்ன கேட்கிறா, இத்தனை நாள் அது வச்சுட்டு இருந்தியே ஏன் இப்ப மாத்திட்டான்னு கேட்கிறா. அந்த மாதிரி யுத்தத்துக்கு போகும் பொழுது ஒருத்தருடைய சங்குக்கும் ஒரு பேர் உண்டு. பாஞ்சஜன்யம் ரிஷிகேசா தேவதத்தன் தனஞ்சய. அர்ஜுனனுடைய சங்கத்துக்கு என்ன பேருன்னா தேவதத்தம்னு பேரு. நிறைய அங்க சொல்லிட்டே வரும். அப்பா அந்த பாஞ்சஜன்யத்தை எடுத்து அவன் என்ன பண்ணான்? கண்ணன் ஊதினான். சகோஷோ தார்தராஷ்டிரானாம் ஹிருதயானி வெதாரயது அப்படின்னு சொல்றோம். அப்படி பகவத்கீதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா பாஞ்சஜன்யம்னு ஆரம்பிக்கிறது. ஒரு 4 ஸ்லோகத்திலே வந்துடுறது. அப்ப வலது கையில பாஞ்சஜன்யத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார் வேங்கட கிருஷ்ணன். இடது கையில என்ன காட்டி கொண்டிருக்கிறார்? சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜான்னு தன்னுடைய திருவடிகளை காட்டி கொண்டிருக்கிறார். அது எங்க வருதுன்னா பகவத்கீதையிலே 18வது அத்தியாயத்திலே 66வது ஸ்லோகமாக வருகிறது. மேல ஒரு 5 ஸ்லோகம் தான். அப்ப பாஞ்சஜன்யம்னு ஆரம்பிக்கிற பகவத்கீதை சர்வதர்மான் பரித்தியஜ்யன்னு முடிகிறது. இந்த ரெண்டுத்தையும் அவர் அப்படியே குறிப்பால காட்டுகிறார். அப்ப இந்த வேங்கட கிருஷ்ணன் எப்படி எழுந்துள்ளார்னா பகவத்கீதா ஸ்வரூபமாக எழுந்துள்ளார்னு காட்டுவார். நித்திய நாம பகவத்கீதையை முழுக்க வாசிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் நம்மளால முடியாது. என்ன பண்ணலாம்? பேசாம நித்தியம் போய் பார்த்தசாரதி பெருமாள் வேங்கட கிருஷ்ணனை ஒரு வாட்டி நாம செவிச்சிட்டோம்னா ஒரு முறை பகவத்கீதை பாராயணம் பண்ணினதற்கு அது சமம். ரொம்ப சுலபம் சுவாமி, இத்தனை நாளா எங்களுக்கு தெரியவே தெரியாது. பகவத்கீதையை கஷ்டப்பட்டு பாராயணம் பண்ணணும்னு நினைச்சோம். பெருமாளை போய் சேவிச்சாலே பகவத்கீதா பாராயணம் பண்ண சமம் அப்படின்னு சொல்லிட்டா இனிமேலேருந்து நாங்கள் விடாம நாளையிலேருந்து பண்றோம் அப்படின்னு நமக்கு ரொம்ப சுலபமான வழியை எல்லாம் பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அப்ப நின்ன திருக்கோலத்திலே எழுந்தோடி இருப்பவர் அவர் யாரு? வேங்கட கிருஷ்ணன் அப்படின்னு தெரியுது. அதுக்கு மேலே ரங்கநாதர் இருக்கார். அவர் என்ன திருக்கோலத்தில் எழுந்தொழிருக்கிறார்? அவர் கிடந்த திருக்கோலத்தில் எழுந்தொழிருக்கிறார். அவர் படுத்துண்ட பெருமாள் திருவரங்கத்திலே எப்படி சயனித்துக் கொண்டிருக்கிறாரோ அதே போல சயனித்துக் கொண்டிருக்கிறார். இல்ல தப்பா சொல்லிட்டேன். திருவரங்கத்திலே சயனித்துக் கொண்டிருப்பதற்கும் திருவல்லிக்கேணியில ரங்கநாதர் சயனித்துக் கொண்டிருப்பதற்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றன. என்ன வித்தியாசம் யாருக்காவது தெரியுமா? திருவரங்கத்துல பெரிய பெருமாள் படுத்துட்டு இருக்காரு. அவருக்கு 2 கை தான், விபுஜன்னு சொல்லுவோம். 2 கை தான் அவருக்கு. ஆனா திருப்பாணாழ்வார் அவரை பார்க்கும் பொழுது என்ன சொன்னார்? கையினார் சுரிசங்கனல் ஆழியர்
நீள்வர போல் மெய்யனார்னு சொன்னார். இந்த கையில சக்கரம் வச்சுட்டு இருக்கார், இந்த கையில சங்கு வச்சுட்டு இருக்காருன்னு திருப்பானாளர் சொன்னார். சரி, திருப்பானாளர் சொல்லியிருக்கார், எங்க இருக்குன்னு தேடி பார்க்கலான்னு அடியேன்னு போனேன், கண்ணுக்கு தெரியல. உடனே அர்ச்சகரை கேட்டேன், என்ன சுவாமி திருப்பானாழ்வார் அப்படி பாடியிருக்காரு, எனக்கு கண்ணுக்கு தெரியலையேன்னா. அவர் என்ன சொல்லிட்டார் தெரியுமோ இல்லையோ, அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது, பக்தர்கள் உண்மையான பக்தர்கள் கண்ணுக்கு தான் தெரியும்னு சொல். இப்ப யார் உண்மையான பக்தராய் இருந்து அவர் திருவரங்கநாதனை சேவிக்க போறாளோ அவளுக்கு 4 கை தெரியும். யார் உண்மையான பக்தர்கள் இல்லையோ அவளுக்கு 2 கை தான் தெரியும். இப்ப நமக்கு இதுல என்ன தெரிஞ்சதுன்னா, எப்ப திருவரங்கத்துக்கு போயிட்டு வந்தாலும் நாம என்ன சொல்லணும்னா, நான் இன்னைக்கு 4 கையோட பெருமாளை சேவிச்சேன்னு சொல்லணும். அப்பதான் ஊர் உலகம் நம்மளை பக்தர்னு நம்புவோம். நான் 2 கையோட தான் பெருமாளை சேவிச்சேன்னு சொன்னா நான் அப்ப என்ன ஆகும், இவர் பக்தர் இல்லை. ஏன்னா திருப்பானாழ்வாருக்கு தான் அவர் காட்டியிருக்கார். ராமாவதாரத்துல சக்கரவர்த்தி திருமகன் அவர் ஒரு நாளும் சதுர்புஜத்தோடு யாருக்கும் சேவை சாதித்ததே கிடையாது. ஆனா திருவடி வந்தார், வந்த உடனே அவருக்கு என்ன சேவை கொடுத்தார்னா சதுர்புஜ சேவையை கொடுத்தார். மந்தோதரி வந்தா, அவள் ராவணனை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. ராவணன் மாண்டு விட்டான்ற செய்தி கேட்ட பிற்பாடு ராவணனை பார்த்து அழணும்னு ஓடி வராவு. இப்படி ஓடி வரும் பொழுது ராமனை பார்க்கிறா. ராமனை பார்த்தா அவளுக்கு என்ன சேவை கிடைச்சதுன்னா சதுர்புஜத்தோடு சேவை கிடைத்தது. ராமாவதாரத்துல ராமன் யாருக்குமே சதுர்புஜ சேவையே கொடுக்கலையே, இவாளுக்கு மட்டும் எப்படி கிடைச்சதுன்னா, இவர்களெல்லாம் உயர்ந்த பக்தர்கள், அதனால சாதாரண பக்தர்களுக்கு தெரியாதது கூட இவருக்கு கிடைத்தது. அப்ப திருவரங்கநாதன் பெரிய பெருமாளை போய் நாம சேவிச்சோன்னு சொன்னா நமக்கு 4 கை தெரிஞ்சுதானா நாம உயர்ந்த பக்தர்கள், 2 கை தான் தெரிஞ்சதுன்னா சாதாரண பக்தர்கள். பக்தர்னு சொல்லிக்க கூடிய ஒரு மனிதன் அவ்வளவுதான் நம்மளை சொல்லிக்கலாமே தவிர பக்தன் கூட சொல்ல முடியாது. அப்படி அங்க வித்தியாசம் இருக்கு. ஆனா திருவல்லிக்கேணியில போய் பார்த்தா, இந்த ரங்கநாதரை போய் சேவிச்சாக்கா இவர் எப்படி இருக்காருன்னா பண்டித பாமர வாசியின்றின்னு சொல்லுவோம். உயர்ந்த பக்தருக்கும் 4 கையோட காட்சி அளிக்கிறார். நம்ம போன்ற சாதாரணமானவர்களுக்கும் 4 கையோட காட்சி அளிக்கிறார். அப்ப திருவரங்கத்துல பெரிய பெருமாளை சேவிப்பதை காட்டிலும் திருவல்லிக்கேணியில பெரிய பெருமாளை சேவிப்பது ரொம்ப உயர்ந்தது, ரொம்ப விசேஷம். அவருடைய அதுவே ஒரு பெரிய சௌலபியம்னு சொன்னா, அதை காட்டிலும் மிஞ்சின சௌலபியம் உண்டுன்னு சொன்னா அது திருவல்லிக்கேணியில. அதாவது திருவரங்கத்திலே எம்பெருமான் எழுந்தொழிருப்பது ரொம்ப பெரிய சௌலபியம்னு சொன்னா, அதை காட்டிலும் மிஞ்சில சௌலபியம் எங்கே இருக்கிறதுன்னா திருவல்லிக்கேணியிலே சேவிக்கலாம். அப்படி இந்த கிடந்த திருக்கோலத்திலே இந்த எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். ஒரு விதமாக திருமணிசி ஆழ்வார் எந்த எம்பெருமானை பார்த்து இந்த பாசுரத்தை பாடினார்னா ரங்கநாதரை பார்த்து தான் அவர் பாடினார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் எழுந்தொழிருக்கிறார். நித்தியம் சேவிக்கிறோம். யார் யாரெல்லாம் ரங்கநாதர் சன்னதிக்கு உள்ள போய் சேவிக்கலையோ அவெல்லாம் உள்ள போய் சேவிங்க. சில சமயம் திறப்பா, சில சமயம் அது திறக்க மாட்டா. அப்படி திறந்திருக்கிற காலத்திலே போனாக்கா இப்படி போய் சேவிச்சாக்கா 4 கை இருக்கா, இல்லை உபன்யாசத்துல வந்தவர் சும்மா சொல்லிட்டு போயிட்டாரா 4 கைன்னு, உண்மையா நமக்கு தெரியலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். நேரே எந்த விஷயத்த சொன்னாலும் உடனே செக் பண்ணி பார்த்துடுறது நல்லது. நாளைக்கு நீங்க கோயிலுக்கு போனாக்கா 4 கையா 2 கையான்னு பார்த்துடுங்க. முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன், நரசிம்மர் சன்னதிக்கு மேல 5 எபெருமான்கள் எழுந்தொழிருக்கிறாருன்னு, அதையும் பார்த்துருங்கோ. இங்க ஆனைக்குளம்னு ஒரு இடம் இருக்கு, அங்கதான் திருமழிசி ஆழ்வார் இருந்தார்னு சொன்னேன், அதையும் போய் பார்த்துருங்க. நம்ம தான் 10 நாள் இங்க இருக்க போறோமே, இன்னைக்கு தானே 2வது நாள் ஆறுது, 8 நாள் நமக்கு இதெல்லாம் காரியமா வச்சுட்டு எல்லாத்தையும் நாம வெரிஃபை பண்ணிடலாம். அப்படி கிடந்த திருக்கோலத்திலே ரங்கநாதர் சேவை சாதிக்கிறார். பக்கத்திலே யார் இருக்கா, ராமர் இருக்கிறார். இந்த ராமரை ரங்கநாதரும் சேர்த்து வச்சிருக்காளே, அதுக்கு என்ன காரணம் சுவாமி? ஏன் ரங்கநாதர் பக்கத்துல வரதர் இருந்திருக்கலாம், ரங்கநாதர் பக்கத்துல நரசிம்மர் இருந்திருக்கலாம், ஆனா ரங்கநாதர் பக்கத்துல ராமர் ஏன் இருக்கார் அப்படின்னா, சக்கரவர்த்தி திருமகன் ஆராதித்த எம்பெருமான் யாருன்னா அவர் ரங்கநாதன். அப்ப ராமன் இங்க எழுந்தொழிருக்கிறார்னா எதுக்காக எழுந்தொழிருக்கிறார்? ரங்கநாதரை ஆராதித்து கொண்டு அவர் அப்படியே நித்திய ஆராதனம் பண்ணிட்டு அவர் எழுந்தொழிருக்கிறார். அவர் ஆராதனை பண்ணும் பொழுது எப்படி தனியா பண்ண மாட்டா, குடும்பத்தோடு சேர்ந்து தானே பண்ணுவா. அதனால அப்படி எப்படி இருக்கார் அவர்? பரதனும் தம்பி சத்துருக்கனனும் இலக்குமனோடு மைதிலியும் இரவு நண்பகலும் துதி செய்ய நின்ன ராவணாந்தகன எம்மானை அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் பாடுறார். இங்க ரொம்ப குடும்பத்தோடு எழுந்தொழிருக்கிறார் சக்கரவர்த்தி திருமகன். எப்படி? நடுவுல சக்கரவர்த்தி திருமகன், இந்த பக்கம் பிராட்டி சீதா பிராட்டி, இந்த பக்கம் லக்ஷ்மணன், ஒரு பக்கம் பரதன், ஒரு பக்கம் சத்ருகுணன்னு 4 பேரும் சேர்ந்து அங்க எங்க இருக்காருன்னா சரியா பெரிய பெருமாளுடைய திருவடி வாரத்திலே அவர்கள் எழுந்தொழிருக்கிறார்கள். இப்ப என்ன தெரியறதுன்னா, பெரிய பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு இவர் எழுந்தொழிருக்கிறார். இப்படித்தானே நடந்தது. அவர் அயோத்தியைக்கு வந்தார், பெரிய பெருமாள் இருக்காரு. அவர் முதல்ல எங்க இருந்தார்? சத்தியலோகத்துல இருந்தார். அங்கிருந்து அவர் இக்ஷ்வாகு குலதனமாக இக்ஷ்வாகு என்கிற ராஜாவுக்காக அவர் அயோத்தியைக்கு வந்தார். அயோத்தியில இருந்தவரை பெருமாள் என்ன பண்ணார்? ராமர் அவர் சக்கரவர்த்தி திருமகன் விபீஷணனுக்கு பரிசாக கொடுத்தார். விபீஷணன் வருகின்ற காலத்திலே
காவேரியை பார்த்தார், நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டார். அப்போ காவேரியில வந்து திருவரங்கத்திலே பெரிய பெருமாள் இருக்காரே, அது அவருக்கு சொந்த ஊரானா? அது அவருக்கு சொந்த ஊரே கிடையாது. அவருடைய சொந்த ஊர் எதுன்னா அயோத்தியை, இல்லைன்னா சத்தியலோகம்னு சொல்லலாம். இப்போ இன்னைக்கெல்லாம் வேடிக்கை சொல்றாளே, இங்கே நம்ம ஊருக்கு யார் யார் வந்திருக்கானா, எல்லாம் வடக்கன்லாம் இங்கே வந்துட்டான்னு சொல்றான். முதலிலே தமிழ்நாட்டுக்கு வந்த வடக்கன் யாருன்னா அது பெரிய பெருமாள் தான். அவர் தான் முதலே வடக்கு இருந்து புலம்பெயர்ந்து இங்கே வந்து செட்டில் ஆகி இன்னி வரைக்கும் ஊருக்கு போகவே இல்லை. இப்போ வந்திருக்கிறாளாவது வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவையாவது போறா. அவர் அன்னைக்கு வந்தவர் இன்னும் ஊருக்கு போய் ஒரு தடவை கூட மறுபடியும் தன்னுடைய ஊருக்கு போகவே இல்லை. உண்மையான வடக்கன் யாருன்னா பெரிய பெருமாள் தான். ஆனால் பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்க நாச்சியார் இருக்காளே, அவளை அப்படி சொல்லவே கூடாது. ஸ்ரீரங்க நாச்சியார் எங்கே பிறந்தான்னா அவள் படிதாண்டா பத்தினி. அவள் திருவரங்கத்திலேயே பிறந்தாள், திருவரங்கத்திலே இருக்காள். இந்த கலாப காலத்திலே கூட பெரிய ரங்கநாதர் தான் ஊரை விட்டு வெளியில போனாரே தவிர பெரிய ஸ்ரீரங்க நாச்சியார் அந்த அவருடைய சந்நிதியை தாண்டி வெளியில போகவே இல்லை. இதெல்லாம் நீங்க தாயார் சந்நிதிக்கு போய் சேவிக்கும் பொழுது இதெல்லாம் நினைச்சுட்டு சேவிக்கணும். எங்க தாயாரை எப்படி அவளை பாதுகாத்தா அப்படின்னா, தாயார் சந்நிதி சேவிச்சுட்டு வரும்பொழுது ஒரு மரம் இருக்கு பாருங்க, அந்த மரத்தடியில பள்ளம் தோண்டி தாயாரை எழுந்துருளை பண்ணிட்டான். பெருமாளைத்தான் எடுத்துட்டு புலலோகாச்சாரியர் மதுரைக்கு போய் ஜோதிஷ்குடிக்கு போய் அவர் அப்படியெல்லாம் சுற்றி திருமலைக்கு போய் கடைசியில் இங்கே வந்தார். ஆனால் தாயார் அந்த மாதிரி 48 வருஷம் எங்கே போனா அப்படின்னா அவள் எங்கேயுமே போகலை, இங்கேயே தான் இருந்தா. அந்த ஒரு பெரிய ஒரு ஆபத்திலே கூட அவள் படிதாண்டா பத்தினியாக இருந்திருக்கா அப்படின்றது ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு உண்டான ஒரு விசேஷம். அப்போ திருவரங்கத்தை கதை என்ன அப்படின்னா, தாயார் இருக்காளே அவள் உள்ளூர்காரி, அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்தார் பெரிய பெருமாள். வந்தவர் என்ன பண்ணார், அங்கேயே செட்டில் ஆயிட்டார். திருப்பி தன்னுடைய ஊருக்கு போகவே இல்லை. இப்போ இந்த லிஸ்ட்டு பெருசாக போகும் போல் இருக்கே. நாம் சொன்னமே, வேதவல்லி தாயாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ரங்கநாதர் இங்கே வந்தார், இங்கேயே செட்டில் ஆயிட்டார். திருநறையூருக்கு போனாக்கா இந்த வஞ்சுடவல்லியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக திருநறையூர் நம்பி வந்தார், அங்கேயே செட்டில் ஆயிட்டார். அதே மாதிரி திருவரங்க கதை என்னன்னு கேட்டால், தாயாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ரங்கநாதர் வந்தார், இங்கேயே செட்டில் ஆயிட்டார். அதனால தான் ரங்கநாதருக்கு என்ன பேர் சம்பிரதாயத்தில், அழகிய மணவாளன்னு பேர். அழகிய மணவாளன் நம்ம ஊருக்கு வந்திருக்கக்கூடிய அழகிய மாப்பிள்ளை. மாப்பிள்ளை தானே தவிர அந்த ஊருக்காரர் கிடையாது, ஒரு வடக்கந்தான் நிச்சயமா. அப்படி அவர் அழகிய மணவாளன்னு பேர். இப்போ கூட தாயாருக்கும் பெருமாளுக்கும் ஒரு பிரணய கழகம் மட்டையடி ஏற்பட்டதுன்னா உள்ளூர்காரா ஆச்சாரிய புருஷா ஸ்தலத்தாரெலாம் எல்லாரும் எங்கே போயிடுவார்னா எல்லாம் தாயார் பக்கம் போய் நின்றுடுவார். பெருமாள் அம்போன்னு அனாதையாக இருப்பார், ஒன்றும் அவரை யாருமே சீண்ட மாட்டார். கதவை சாத்திட்டாருன்னு வச்சுக்கோ, தாயார் கதவை சாத்திட்டார்னா மொத்த பேரும் எல்லாரும் பெருமாளோட தான் ஒரே ஊருக்கு போயிருப்பா. அன்னைக்கு தாயாருக்கு தெரியாமல் எல்லாரும் ஒரே ஊருக்கு போனா. ஆனால் இன்னைக்கு தாயாருக்கும் பெருமாளுக்கு சண்டைன்னு வரும்பொழுது எல்லாரும் எங்கே வந்துடுவா, எல்லாம் தாயார் கட்சி தாயார் கோஷ்டிக்கு வந்துடுவா. தாயார் கோஷ்டியில் ஒரு 50 பேர் 60 பேர் ஸ்ரீ வைஷ்ணவா ஆச்சாரிய புருஷா ஸ்தலத்தார் எல்லாரும் நிற்பா. பெருமாள்கிட்ட யார் இருப்பார்னா யாருமே இருக்க மாட்டார், அவர் தனியாக இருப்பார். ஏதோ நம்மாழ்வார் வந்து சமாதானம் பண்ணி அவர்களை சேர்த்து வைப்பாரே தவிர இல்லைன்னா பெருமாளை தாயார் ஒரு நாளும் சேர்த்து கொள்ளவே மாட்டார். அப்படி ரங்கநாதருடைய வைபவம் இப்படி இருக்கின்றது. அவரை ஆராதித்து கொண்டு சகுடும்ப சமேதராக சக்கரவர்த்தி திருமகன் எழுந்தொழிருக்கிறார். அப்ப 3 எம்பெருமான்கள் எப்படி இருக்கார், மொத்தம் நின்னான், கிடந்தான், நடந்தான். ராமருக்கு என்ன பெருமை அப்படின்னா, நடந்த கால்கள் நொந்தவோ. அவர் அங்கேருந்து ஆரம்பித்து அயோத்தியிலேருந்து ஆரம்பித்து லங்கை வரைக்கும் நடந்தாரே. அப்ப நடந்த பெருமாள்னு யார் சொல்லணும்னா அது ராமனைத்தான் சொல்ல முடியும். தசரதன் கூட ராமனுடைய நடழகை காண ரொம்ப ஆசைப்படுவார். வா போகுவா இன்னம் வந்து ஒரு கால் கண்டுபோ மலராள் கூந்தல் என்று அவரை நித்தியம் என்ன பண்ணுவாரான்னா, அங்க இருப்பாரா ராமர், இங்க இருப்பாரான் தசரதன். ராமா இங்க வான்னுவார். உடனே ராமன் அங்கேயிருந்து வருவான். வந்த உடனே என்ன விஷயம், ஒன்றும் இல்லை நீ போ அப்படின்னு சொல்லுவான். சரின்னு அவரும் போயிடுவார். எதுக்கு வா போகு வா, மறுபடியும் வான்னு சொல்லுவான், மறுபடியும் போன்னு சொல்லுவான், மறுபடியும் வான்னு சொல்லுவாரான் தசரதன். எதுக்காக அப்படின்னா, வான்னு சொல்லி அவன் நடந்து வரும் பொழுது அவனுடைய முன்னழகை பார்க்க வேண்டும், போன்னு சொல்லி அவன் நடந்து போகும் பொழுது அவனுடைய பின்னழகை பார்க்க வேண்டும். ராமன்லாம் பெருமாள்லாம் எப்படின்னா முன்னிலும் பின்னழகிய பெருமாள்னு அப்படி முன்னழக கொஞ்ச நாள் சேவிக்கணும், பின்னழக கொஞ்ச நேரம் சேவிக்கணும், இந்த பக்கத்துலேருந்து சேவிக்கணும், அந்த பக்கத்துலேருந்து சேவிக்கணும், எல்லாம் மாறி மாறி நாம எல்லாம் சேவிக்கிறோம் இல்லையோ. அந்த மாதிரி தசரதனுக்கே என்ன ஆசைன்னா ராமனுடைய நடையழகை சேவிக்க வேண்டும். ரொம்ப நடை ராமனுடைய நடையழகுன்னு சொன்னா எங்கேருந்து கத்துண்டார், அப்படி நடக்கக்கூடிய ஒரு நடையழகு அவருக்கு எங்கேருந்து வந்தது. இக்ஷ்வாக்கு வம்சத்துல பெரியவாள்லாம் அப்படி நடந்திருக்காளான்னா அவள்லாம் யாருக்கும் நடக்க தெரியாது. இவருக்கு எப்படி அந்த நடையழகு தெரிஞ்சதுன்னா, இவர் நித்தியம் திருவாராதனம் பண்றாரே ரங்கநாதர், அவருக்கு என்ன பேரு, நடையழகர் நம்பெருமாள்னு பேர். இந்த ரங்கநாதர்னு சொன்னா திருவரங்கத்துல என்ன விசேஷம், பெரிய உற்சவம்னா அன்னைக்கு என்ன இருக்கும்னா, நம்ம கோயில்ல சுவாமி இன்னைக்கு பெரிய உற்சவம்னா நிச்சயமா என்ன இருக்கும்னா
நிச்சயமா இன்னைக்கு சக்கர பொங்கல் இருக்கும்னு சொல்லும். ஆனா திருவரங்கத்துல பெரிய உற்சவம்னு சொன்னா நிச்சயமா என்ன இருக்கும்? நிச்சயமா நடை இருக்கும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. புறத்தாழ்வானுடைய அவதார ஸ்தலத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய புறத்தாழ்வான் கோசாலையிலிருந்து பேசுறோம். இந்த புறத்தாழ்வானுடைய கோசாலை 10 வருஷத்துக்கு முன்ன 2 பசுக்களை வச்சு ஆரம்பிச்ச இந்த கோசம் பிரச்சனம் இன்னைக்கு ஒரு 30 பசுக்களோட திகழ்கிறது. புறத்தாழ்வானுடைய கிருபையினால நாட்டு இன பசுக்களை வச்சு காங்கேயம், காஞ்சி குட்டை போன்ற ரகமான பசுக்களை வச்சு தர்ம தேவதையா இருக்கக்கூடிய பசுக்களை தர்மத்தை ரட்சிக்கும் பொருட்டு இந்த கோசம் பிரச்சனத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆழ்வானுடைய கிருபையினால. பகல் 10ன்னா அதுக்கு நடை உண்டு, ராப்பத்துன்னு சொன்னா அதுக்கு ஒவ்வொரு இடத்துல நடை உண்டு, கோடை திருநாள்னு சொன்னா அதுக்கு நடை உண்டு, பிரம்மோத்சவம்னு சொன்னா அது வாகன மண்டபத்திலேருந்து நடைனா அரையர் தாளத்தோடு நடந்து வருவார். அந்த அரையர் தாளம் தட்டுறதுக்கும் பெருமாள் நடந்து வரத்துக்கும் அப்படி இதுவா இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். அது நடையழகர் நம்பெருமாள். அப்படி நம்பெருமாள் ரொம்ப நடையழகோடு இருக்கார். அவரையே திருவாராதனம் பண்ணி 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 ராமனுக்கு என்ன ஆயிடுத்துன்னு கேட்டா இவருக்கு அதை தெரிஞ்சுட்டார். நாம யாரோட ரொம்ப அதிகமா பழகிறோமோ அவளுடைய குணாதிசயம் நமக்கு வந்துடும் இல்லையா? ரொம்ப அறிவாளியோட பழகினா நாம அப்படி ஆயிடுவோம். ரொம்ப சாதாரணமா முட்டாளோட பழகினா நாம அப்படி ஆயிடுவோம். நல்ல மனம் உள்ளதொன்னை நன்னி இருப்பதற்கு நல்ல மனமுண்டான் நயமது போல் நல்ல குணமுடையோர் தங்களுடன் கூடி இருப்பாருக்கு குணம் அதுவேயாம் சேர்த்தி கொண்டு தீய கந்தம் உள்ளதொன்னை சேர்ந்திருப்பது ஒன்னுக்கு தீய கந்தம் மேலும் திறமது போல் தீய குணமுடையோர் தங்களுடன் கூடியிருப்பார்க்கு குணம் அதுவேயாம் செறிவு கொண்டுன்னு மணவாள மாமுனிகள் சாதிக்கிறாரு. யாரோட நாம அதிகமா பழகுறோமோ அந்த யாரோட நாம பழகுகிறோமோ அவர்களுடைய குணாதிசயங்களே நமக்கு வந்துவிடும் அப்படின்னு பார்க்கிறோம். அதனால ராமன் சக்கரவர்த்தி திருமகன் அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டா அவர் ரங்கநாதனுடையே அதிகம் பழகின்றிருக்கார். அதனால அவருடைய அழகான அந்த நடை அழகு சக்கரவர்த்தி திருமகனுக்கு வந்துடுத்துன்னு பார்க்கணும். அப்போ எம்பெருமான்கள் மூவரை பார்த்தோம். யாரு? முதல்ல நின்ன திருக்கோலத்திலே வெங்கடகிருஷ்ணன், கிடந்த திருக்கோலத்திலே ரங்கநாதர், நடந்த திருக்கோலத்திலே ராமன் பார்க்கணும். அடுத்தது நரசிம்மனை பார்க்கணும். யோக நரசிம்மர் அவர் என்ன திருக்கோலத்தில் இருக்கிறார்? அவர் வீத்திருந்த திருக்கோலத்தில் இருக்கிறார். இப்ப நின்னான், இருந்தான், கிடந்தான், நடந்தார் கிடம்னு சொல்றா போலே இவர் வீத்திருந்த திருக்கோலத்தில் இருக்கிறார். அப்ப 4 திருக்கோலத்திலேயும் எம்பெருமான் எழுந்தோடு இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். நரசிம்மனுடைய கதை அது எல்லாருக்கும் தெரியும். அங்கு அப்போ பள்ளியிலோதி வந்ததன் சிறுவன் வாயிலோர் 1000 நாமம் ஒள்ளியவாகி போதவாங்க அதனுக்கு ஒன்னுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புடைப்ப பிறையை தனல் விழி பேழ்வாய் தெள்ளிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே. எத்தனையோ இடங்கள்ல நரசிம்மரை நாம சேவிக்கிறோம். ஆனா அந்த எம்பெருமான்களுக்கும் இந்த நரசிம்மருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா அவள்லாம் ரொம்ப உக்ரமா இருப்பான். உக்ரம் நரசிம்மர்னு சொன்னாலே ரொம்ப உக்ரமூர்த்தி. ஆனா நம்ம திருவல்லிக்கேணியில இருக்கக்கூடிய நரசிம்மர் இருக்காரே இவருக்கு நரசிம்மனே பேர் கிடையாது, தெள்ளிய சிங்கர்னு பேர். தெள்ளிய சிங்கர்னா என்ன அர்த்தம்? ரொம்ப தெளிந்து இருக்கிறார், கோபம் தெளிந்து சாந்த ரூபியாக இருக்கிறார். அவருக்கு தான் தெள்ளிய சிங்கர்னு பேர். அது தெள்ளிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு சொன்னார். அப்படி வீத்திருந்த திருக்கோலத்திலே மேற்கு நோக்கி திருமுக மண்டலமாக, மேற்கு நோக்கி திருமுக மண்டலம் நரசிம்மர் இருக்காருன்னு சொன்னா ரொம்ப விசேஷம். ஏன்னா அவதரிச்ச காலமே எதுன்னு கேட்டா அஸ்தமன காலத்திலே தானே அவதரிக்கிறார். அந்த சமயத்திலே சூரியன் எந்த பக்கம் இருக்கிறது? மேற்கு பக்கம் இருக்கிறது. அப்படி மேற்கு நோக்கி நரசிம்மர் எழுந்துள்ள இருக்கிறார்னு சொன்னா ரொம்ப விசேஷம், வரப்பிரசாதின்னு சொல்லுவார். அப்படி இருந்த திருக்கோலத்திலே எழுந்தருளி சேவை சாதிப்பவர் நரசிம்மர், யோக நரசிம்மர். வேடிக்கையா வேதாந்த தேசிகன் ஒரு தசாவதார ஸ்தோத்திரத்தை சொன்னார். என்ன பண்ணிட்டார் நரசிம்மர் அப்படின்னா யா காச்சித் மகாசுர ஸ்தூணா பிதாமஹ்ய பூத்துன்னு சொன்னார். நரசிம்மர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா நரசிம்மருக்கு யார் தாயார்? இப்ப ராமனுக்கு யார் தாயார்னா கௌசல்யை, கண்ணனுக்கு யார் தாயார்னா தேவகின்னு யசோதைன்னு சொல்றோம். நரசிம்மனுக்கு யார் தாயார்னா தூண் கம்பம் தான் தாயார். இப்ப என்ன பண்ணிட்டார் நரசிம்மன் எம்பெருமான் என்ன பண்ணிட்டாரானா யா காச்சித் மகாசுர ஸ்தூணா பிதாமஹ்ய பூத்துன்னு சொன்னார். பிரம்மா இருக்காரோ இல்லையோ, இந்த பிரம்மா யாருடைய பிள்ளை? நாராயணனுடைய பிள்ளை. நான்முகனை நாராயணன் படைத்தான் அப்படின்னு சொல்றோம். இப்போ இவர் என்ன சொல்றார் வேடிக்கையா, பிரம்மாவுக்கு அம்மா நாராயணன், பாட்டி இல்லையேன்னு ஒரு குறை இருந்துதான். சரி நான் அவனுக்கு ஒரு பாட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு கம்பத்தை பிரம்மாவுக்கு பாட்டி ஆக்கிட்டார். கம்பத்திலேருந்து பிறந்தவர் நரசிம்மர், எம்பெருமான் நாராயணன். அந்த நாராயணத்திலேருந்து பிறந்தவன் பிரம்மான்றதுனால இப்போ பிரம்மாவுக்கு யார் பாட்டி? தூண் தான் பிரம்மாவுக்கு பாட்டி.
இப்போ கம்பத்தை வந்து இவருக்கு இதுவாக்கிட்டான்னு சொல்லுவோம். ஸ்ரீரங்கத்தில் சொல்லுவா வேடிக்கையா, காலட்சேபம் நடந்துட்டு இருக்கும், சுவாமி காலட்சேபம் நன்னா நடந்துட்டு இருக்கா, நன்னா நடந்துட்டு இருக்கு, ரொம்ப நன்னா நடந்துட்டு இருக்கு. அப்படியா, யார் வரா காலட்சேபத்துக்குன்னா நரசிம்மனோட தாயார் வரார் அப்படின்னு. நரசிம்மனுடைய தாயாரா? எந்த நரசிம்மர்? உத்தர வீதியில் இருக்காரு அவரா, சித்திர வீதியில் இருக்கார் அவரா? இல்லை இல்லை, பெருமாள் நரசிம்மர். பெருமாள் நரசிம்மருடைய தாயார் யாருன்னா கம்பம். அப்போ காலட்சேபத்துக்கு மனுஷா யாரும் வரல, கம்பம் தான் கேட்கறது. ஒத்துரும் இல்லாத நான் காலட்சேபம் சொல்லிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அப்படி ரொம்ப வெறுப்பாக சொல்லுவாளும். காலட்சேபத்துக்கு யார் வரான்னா யாரும் நரசிம்மனுடைய தாயார் தான் காலட்சேபத்துக்கு வரான்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம்? ஒத்துருமே வரலன்னு அர்த்தம். அப்படி அந்த வீத்திருந்த திருக்கோலத்திலே யோக நரசிம்மர் எழுந்துள்ளிருக்கிறார். அவரை நாம் சேவித்து கொள்ள வேண்டும். சரி, 4 ஆயிடுத்து, நான் 5 பெருமாள்னு சொன்னீரே, இன்னும் ஒரு பெருமாள் இருக்காரு கஜேந்திர வரதர். அவர் என்ன திருக்கோலம்னு கேட்டா அவர் எதுல சேர்க்கறதுன்னே தெரியலையே. நின்ன திருக்கோலத்துல சேர்க்கறதா, இருந்த திருக்கோலத்துல சேர்க்கறதா, இல்லை நடந்த திருக்கோலத்துல சேர்க்கறதான்னா அவர் எப்படி இருக்காருன்னா பரந்த திருக்கோலத்துல இருக்கிறார். உலகத்துல எங்கேயுமே எந்த கோயில்லையுமே 4 திருக்கோலத்துல சேவிக்க முடியும் பெருமாள். பரந்த திருக்கோலத்துல சேவிக்க முடியுமான்னா இங்க மட்டும்தான் நித்திய கருட சேவையிலே கஜேந்திர வரதர் சேவை சாதிக்கிறார். நித்தியம் கருட சேவை. நாளைக்கு கருட சேவை நடக்க போகிறது பார்த்த சாரதிக்கு, ஒரு நாள் தான் கருட சேவை. அதை விட்டுட்டாக்கா அவருக்கு எப்போ கருட சேவை? அதுக்கப்புறம் ஆடி மாதம் தான் கருட சேவை. ஆனால் வரதருக்கு எப்போ கருட சேவைனா நித்தியம் கருட சேவை. ஒரு நாள் அவர் கருடனை விட்டு இறங்குறதே இல்லை, வேறொரு வாகனத்திலையும் அவர் ஏறுறதே இல்லை. எப்பவும் கஜேந்திர வரதராகவே பரந்த திருக்கோலத்தில் அவர் சேவை சாதிக்கிறாரே, அதனால அவர் நின்னான், இருந்தான், கிடந்தான், நடந்தான், பறந்தான் என்று 5 நிலைகளிலே எம்பெருமானை எல்லாம் நாம் சேவிக்கிறோம். இந்த கஜேந்திர வரதரை போய் சேவிக்கிறவர்கள் நிச்சயமாக சேவிக்க வேண்டும். கஜேந்திர வரதருக்கு 2 பக்கத்துல பிரபை இருக்கோல்லையோ, ஒரு பக்கம் திருக்கச்சினம்பிகள் எழுந்தொழிருப்பார், ஒரு பக்கம் எம்பெருமானார் எழுந்தொழிருப்பார். ஏன்னா அந்த கஜேந்திர வரதர் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய தேவப்பெருமாள் பேரருளாளன் இருக்காரே, அவர் தானே திருக்கச்சின்னம்பிகள் மூலமாக எம்பெருமானாருக்கு 6 வார்த்தைகளை அருளி செய்தார். அதனால இந்த கஜேந்திர வரதரோடு கூட ஒரு பக்கம் திருக்கச்சினம்பி எழுந்தொழிருப்பார், மற்றொரு பக்கம் எம்பெருமானார் ராமானுஜர் எழுந்தொழிருப்பார். எல்லாம் பார்க்காதவர்கள் ஏதோ திருவல்லிக்கேணிக்கு வந்தோம் பெருமாளை சேவிச்சோன்னு சொல்லக்கூடாது. அப்படியெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் கவனித்து பார்க்க வேண்டும். அப்போதான் நம்ம இதெல்லாம் இந்த விஷயங்களை எல்லாம் அடுத்த தலைமுறையினருக்கு நம்மாலே கொண்டு போக முடியும் என்பதை நான் கருத்திலே கொண்டு எந்த திவ்ய தேசத்துக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களை பார்த்து இங்கே என்ன விசேஷம். இப்போ ஒரு திருவரங்கம்னு போனால் போய் சேவிச்சுட்டு வர்றது ரொம்ப சுலபம். ஆனால் அங்கே போனால் நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ எம்பெருமானார் எங்கே எழுந்தொழியிருந்தார், இப்போ ஆளவந்தார்னு சொல்கிறோம். ஆளவந்தாரை பற்றி என்ன சொல்லும் பொழுது ஆளவந்தார் திருமுடி பார்ஸ்வத்திலே ஒரு நாளும் இருந்து அறியார்னு சொல்லுவோம். நேராக கோவிலுக்கு போகிறோமே, எல்லா கோவிலுக்கு போனால் இடது பக்கம் உள்ளே போய் நாம் துவஜஸ்தம்பத்தில் சேவிக்கிறோம். அந்த மாதிரி போய் சேவிக்கலாமா? திருவரங்கத்தில் போனால் அப்படி சேவிக்கக்கூடாது. நேராக உள்ளே போய் நம்ம வலது பக்கம் போய் துவஜஸ்தம்பத்தை இந்த பக்கத்துலேருந்து சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரதட்சணமாக போகணும். ஏன் அப்படி போகணும்னா ஆச்சாரியாலாம் அப்படி தான் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தார்கள். ஆளவந்தார் ஒரு நாள் கூட இந்த மேற்கு பக்கத்தில், அதாவது பெருமாளுடைய குடதிசை முடிய வைத்துன்னு படுத்துட்டு இருக்காரு, அந்த பெருமாளுடைய தலைமாட்டில் ஒரு நாள் இருக்கவே மாட்டாராம். ஏன் இருக்க மாட்டார்னா அவர் எப்பவும் சொல்லுவாராம், அது துரியோதன ஸ்தானம். தலைப்பக்கம் இருந்தாக்கா என்ன அர்த்தம்? துரியோதனன் தலைப்பக்கம் இருந்தான், அர்ஜுனன் திருவடி பக்கம் இருந்தான். திருவடி பக்கம் இருந்த அர்ஜுனன் அவன் வாழ்ந்து போனான். தலைமாட்டில் இருந்த துரியோதனன் என்ன ஆச்சு? நாசமாக போயிட்டான். அதனால பெருமாளுடைய தலைப்பக்கம் என்றைக்குமே நாம் இருக்கக்கூடாதுன்னு இங்கே பெருமாள் இப்படி ஏழுறதா இருந்தால் கூட, இப்போ மேற்கு பக்கமாக பெருமாள் மேலப்படியில் பெருமாள் ஏழுறதா இருந்தால் கூட ஆளவந்தார் என்ன பண்ணுவாராம்? கிழக்கு பக்கத்தில் தான் உட்கார்ந்துட்டு இருப்பாராம். பெருமாள் ஏழுற சமயத்தில் அங்கேருந்து சுற்றி வந்து மேற்கு பக்கம் வருவாராம். இப்படி மேற்கு பக்கத்தில் உட்கார்ந்துட்டா என்ன ஆகிடும்னா அது துரியோதன ஸ்தானம். உட்கார்ந்தாக்கா துரியோதனுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதுதான் நமக்கு ஏற்படும்னு அப்படி ஆச்சாரியர்கள்லாம் இருந்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அது மாதிரி திருவரங்கத்துக்கு போனால் நம்பிள்ளை காலட்சேப கோஷ்டின்னு ஒரு இடம் காட்டும். பெருமாளுடைய அந்த கீழப்படின்னு இருக்கு, இந்த கீழப்படிக்கு நேர நம்பிள்ளை காலட்சேபம் பண்ணினார். அது காலட்சேபத்தை கேட்கறதுக்காக பெரிய பெருமாளே எழுந்து வந்தார்னு பார்க்கிறோம். இப்படியெல்லாம் ஒரு திவ்யதேசத்துக்கு போனாக்கா ஒரு இடத்த பார்க்கணும். திருவேங்கடமுடையான போய் சேவிக்கிறோன்னு சொன்னால் அங்கே பங்காரு வாப்பின்னு ஒன்று இருக்குது. அதில் என்ன விசேஷம்? ஆளவந்தாருடைய அந்த யமுனை துறைவர் மண்டபம்னு ஒன்று இருக்குது. உடையவர் சந்நிதி பக்கத்தில் யமுனை துறைவர் மண்டபம்னு இருக்கும். அங்கே தான் ஆளவந்தார் புஷ்பத்தை எல்லாம் கட்டி பெருமாளுக்கு சமர்ப்பிச்சாராம். அப்போ அந்த இடத்துல தான் இன்றைக்கும் பெருமாளுக்கு புஷ்பம் வருதுன்னா கடையிலேருந்து நேராக உள்ளே போகாது, கடையிலேருந்து நேராக அந்த யமுனை துறைவர் மண்டபத்துக்கு வரும். அங்கேருந்து தான் இங்கே எடுத்துன்னு வருவா. எந்த ஒரு புஷ்பமாக இருந்தாலும் இந்த நேர திருவேங்கடமுடையானுக்கு போகவே போகாது. அங்கே மண்டபத்துக்கு போயிட்டு தான் திருவேங்கடமுடையானுக்கு போகும். ஏன்னா ஆளவந்தார் அந்த மண்டபத்திலிருந்து தான் புஷ்பத்தை சமர்ப்பித்தார்.
அப்படின்னு ஒரு கிரமம் இருக்கு. இப்போ காஞ்சிபுரத்துக்கு போனாக்கா நேராக போன உடனே பெருமாள் மலைக்கு போய் பெருமாளை சேவிக்க கூடாது. முதல்ல என்ன பண்ணணும்னா அங்கே கச்சிவாய்த்தான் மண்டபம்னு இருக்கும். அங்கே பெருமாளும் திருக்கச்சி நம்பிகளும் பேசிட்டு இருந்த இடம். அந்த இடத்துல போய் அவன் அண்ணா முதல்ல சேவிக்கணும். அதுக்கப்புறம் தான் பெருமாளை போய் சேவிக்கணும் அப்படின்னு ஒரு திவ்யதேசத்துக்கு போகும்பொழுது ஒரு சிறப்புகளை எல்லாம் பார்க்கிறோம். அந்தந்த ஊர் பெரியவர்கள், ஆச்சாரிய புருஷர்கள், அங்கே இருக்கக்கூடிய மகான்கள், வித்வான்கள், அவர்களிடத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு அவர்களோடு போனாக்கா இன்னும் ரொம்ப விசேஷம். நாம சொந்தமாக போவதை காட்டிலும் இந்த ஊரிலே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் அவர் கோயிலுக்கு போறார் அப்படின்னா அவருக்கு இந்த அனுஷ்டானங்கள்லாம் நன்னா தெரியும் இல்லையோ. இப்போ திருவரங்கத்துக்கு போகிறோன்னு சொன்னார், உள்ளூர்காரோட போனாக்கா அவளுக்கு என்ன அனுஷ்டானம் எல்லாம் தெரியும். இன்னொரு அதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டால், உள்ளூர்காரோட போனால் நம்ம கூட்டத்தில் நிற்காம நம்ம எப்படியாவது சைடில் கீட்டில் கூட்டின்னு போகலான்னு பார்க்கலாம். அது லௌகிகமான ஒரு விஷயம். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், அப்படி நாம் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய சேர்ந்து போனால் வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமாம் திருப்பாதம் பணிந்துன்னு ஆழ்வார் சொல்லுகிறாரே, அதுபோல அவர்களோடு சேர்ந்து போனால் அந்த ஊரினுடைய அனுஷ்டானங்கள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். அப்படி ஒவ்வொரு திவ்யதேசத்தை பற்றியும் நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த திருவல்லிக்கேணி திவ்ய தேசம், அது திருவல்லிக்கேணி கண்டேனே என்கிற ஒரு தலைப்பின் கீழே ரொம்ப குறைவாக தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த எம்பெருமான்கள் 5 பேரும் 5 நிலையை பிரதிபாதிக்கும்படியாக இருக்கிறார்கள். பரம், வியூகம், விபவம், அந்தரியாமி, அர்ச்சை அப்படின்னு 5 ஒரு பெருமாள் ஒரு நிலை. ரொம்ப இதுவாக சொல்லணும்னா கஜேந்திர வரதர் அவர் பரமபதத்தில் இருக்கக்கூடிய நிலை அதை நமக்கு காட்டுகிறார். வியூகத்தில் இருக்கக்கூடிய திருப்பார்கடலில் இருக்கிற நிலை ரங்கநாதர் அவர் காட்டுகிறார். அதற்கு மேலே அந்தரியாமியா இருக்கக்கூடிய நிலையை அவர் யோக நரசிம்மர் அவர் கம்பத்திலேருந்து தானே வந்தார், எல்லாத்துக்கும் உள்ளே எம்பெருமான் இருக்கிறான்றது தானே அந்தரியாமி, அவர் அதை காட்டுகிறார். அதுக்கு மேலே விபவாவதார நிலை அது சக்கரவர்த்தி திருமகன் காட்டுகிறார். ஏன்னா அவர் குடும்பத்தோடு இருக்கிறார் இல்லையா, அதனால விபவாவதார நிலையை சக்கரவர்த்தி திருமகன் காட்டுகிறார். இப்போ வார்த்த சாரதி பெருமாள் வேங்கடகிருஷ்ணன் இருக்காரே, அவர் அர்ச்சாவதார நிலையை நமக்கு காட்டுகிறார். அவர் வேங்கட கிருஷ்ணன் இல்லையா, திருவேங்கடமுடையான் எப்படி இருக்காரோ அப்படி அவரை சேவிக்கணும்னு தான் ஆசைப்பட்டார். அதனால தான் வேங்கடவனும் கண்ணனும் கலந்த ஒரு கலவையாக ஒரு சேவை சாதிக்கிறார். இந்த விமானத்துக்கு என்ன பேரு? ஆனந்த விமானம்னு பேரு. திருவேங்கடமுடையான் விமானத்துக்கு என்ன பேரு? அதுக்கு ஆனந்த விமானம்னு பேரு. திருவேங்கடமுடையான் மாதிரியே இவர் என்ன பண்றார், அந்த சர்வதர்மான் பரித்தியஜன்னு அதே போல கை வைத்துக் கொண்டிருக்கிறார். திருமார்பிலே பெரிய பிராட்டியாரை வைத்துக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் வேங்கடவனுக்கு சமமாக அவர் இருக்கக்கூடிய ஒரு நிலைகள். கண்ணன் என்கிற நிலைக்கு சேர அவர் என்ன பண்றார், கையில சங்கு வச்சுட்டு இருக்கார். தேரோட்டியா இருந்ததற்காக பெரிய மீசை வைத்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கு மேலே அந்த கத்தி, சின்ன சின்ன கத்திகள், வாழ் அதெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா, இந்த வாழ் வைத்துக் கொண்டிருப்பது திருவேங்கடமுடையானும் பெரிய வாழ் வச்சுட்டு இருப்பார். சின்ன கத்தி ஒன்று இடுப்பில் வச்சுட்டு இருக்கார். இது கண்ணனுடைய ஒரு நிலைக்கு சேர வேங்கடவனாகவும் சேவிக்கலாம், கண்ணனாகவும் சேவிக்கலாம். எல்லாம் நிறைய எல்லாருக்குமே ஒரு கர்நாடிக் மியூசிக்காக இருந்தால் கூட அதில் ஃபியூஷன் எதிர்பார்க்குறான். ரொம்ப பழைசுனா ரொம்ப போர் சுவாமி, அதில் கொஞ்சம் அப்படி மாடர்ன் கலந்துக்கணும், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறா. அந்த மாதிரி திருவேங்கடவன் கண்ணன் 2 பேரையும் மிக்ஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கார். அப்போ திருவேங்கடமுடையான போய் சேவிக்க முடியாதவர்கள் எங்கே போய் சேவிக்கலான்னா இங்கே சேவிக்கலாம். நான் சொல்லக்கூடிய வார்த்தையே இல்லை. புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு வந்தால் இங்கே வர ஜனங்கள்லாம் என்ன சொல்லுவான்னா, சனிக்கிழமை திருமலைக்கு போய் மொட்டை அடிக்கணும்னு நாங்கள் பிரார்த்தனை பண்ணோம், எங்களால் போக முடியல, இங்கே மொட்டை போட்டுக்கிறோன்னு சொல்லுவோம். நான் இந்த வருஷம் புரட்டாசி மாதம் கூட நீங்கள் பார்க்கலாம். அப்போ திருமலைக்கு போக முடியாதவர்கள் போகக்கூடிய இடம் எதுன்னு கேட்டால் அது திருவல்லிக்கேணி. என்ன காரணம்னா அதே திருவேங்கடமுடையான் தான் இங்கே எழுந்தொழிருக்கிறார். அதனால் இங்கே போனாலே திருவேங்கடமுடையானை சேவித்த ஒரு நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு திருவல்லிக்கேணி. இந்த திருவல்லிக்கேணி திவ்யதேசத்தினுடைய பெருமை, இந்த 5 எம்பெருமான்கள் 5 நிலையை உணர்த்தும் விதமாக எழுந்தொழிருக்கிறார்னு ஒரு விதம் பார்க்கலாம். அதே மாதிரி அர்த்த பஞ்சகம்னு சொல்கிறோம். பரஸ்வரூபம், ஜீவஸ்வரூபம், உபாயஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம், புருஷார்த்த ஸ்வரூபம்னு 5 ஸ்வரூபம் இருக்கு. மிக்க இறைநிலையும் மெய்யா உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல்னு சொல்றமே, அப்படி அந்த அர்த்த பஞ்சகத்தை ஒரு நிலையை எம்பெருமான் ஒத்தொத்தர் காட்டுறாருன்னு அதெல்லாம் விவரித்து ரொம்ப அழகான விஷயங்கள் எல்லாம் பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அதையெல்லாம் கூட அனுபவித்தால் இன்னும் விசேஷமாக இருக்கும். நமக்கு இருக்கக்கூடிய இந்த அவகாசத்திலே ஓரளவுக்கு திருவல்லிக்கேணி கண்டேனே என்கிற தலைப்புக்கு சேர ஒரு சில விஷயங்களை இங்கே விண்ணப்பித்திருக்கிறேன். குற்றங்குறைகள் இருந்தால் க்ஷமிக்க வேண்டுமாய் பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். இப்படிப்பட்ட ராமானுஜ கூடங்கள், அதிகாராதனைகள் எல்லா ஊர்களிலேயும் எல்லா உற்சவங்களின் போதும் நடக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு பிரார்த்தனை. எத்தனையோ ராமானுஜ கூடம் ஒரு கிராமம்னு இருந்தால் நிச்சயமா ராமானுஜ கூடம்னு ஒன்று இருக்கும். அந்த காலத்தில் உடையவர் பண்ணின புரட்சின்னு சொல்றோமே, அதில் முக்கியமான ஒரு புரட்சி என்னன்னா
எல்லா ஊர்களிலேயும் அடியவர்களுக்கு ராமானுஜ கூடம்னு ஒன்று இருக்கணும். வெறும் கூடம்னு இருந்தா போருமானா அங்க நித்தியம் ததியாராதனை நடக்கணும். நித்தியம் ஒரு ஊருக்கு வந்தேன், இங்க சாப்பாடு கிடைக்கல, ஒண்ணுமே கிடைக்கலன்னு ஒருத்தர் கூட சொல்லக்கூடாது. அப்படி இந்த ராமானுஜ கூடம்ன்ற ஒரு முறையை எம்பெருமானார் ஏற்பாடு பண்ணி வைத்திருந்தார். ஏதோ கொஞ்சம் ஊர்களிலே தான் அந்த ராமானுஜ கூடம்ன்றது இருக்கிறது. இப்போ இங்கே இது கூட அல்லத்தூர் ராமானுஜ கூடம்னு தான் இதுக்கு பேர். இது ராமானுஜ கூடமாக தான் இருந்தது முன்னாடி, இப்போ அது சத்திரமா மாறிடுது. நிறைய இந்த மாதிரி ஊர்களில் நிறைய இருக்கின்றன. அவர் விசேஷமாக நம்முடைய ஸ்ரீமான் சின்னு பாகவதர் இருக்கார், அவர் கூரத்தில் ரொம்ப விசேஷமாக பண்ணிட்டு இருக்கார். கூரத்தாழ்வான் உற்சவத்தும் பொழுது ததியாராதனைகள் உபன்யாசங்கள் எல்லாம் விசேஷமாக பண்ணி கொண்டிருக்கிறார். இன்னும் பல ஊர்களிலே பண்ணி கொண்டிருக்கிறார். நம்மளால் முடிந்தது நாம் என்ன பண்ணணும்னா வந்தான் அவர் என்ன எதிர்பார்க்குறாரு, எல்லாரும் வந்து சாப்பிட்டா போறோன்னு எதிர்பார்க்குறார். ஆனால் அப்படி நாம் விடக்கூடாது. நம்மளால் முடிந்ததா அவர் பண்ணுறார், ஒரு பெரிய காரியம் பண்ணுறாருன்னா அதுக்கு நம்மளால் என்ன ஒரு துணையாக இருக்க முடியும். பணத்தால் தான் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம சரீரத்தால் உழைக்கலாம், இல்லை ஒரு கரிகாய் வாங்கி கொடுக்கலாம், கரிகாய் வெட்டி கொடுக்கலாம், 10 பேருக்கு நம்ம பரிமாறலாம். இந்த மாதிரியெல்லாம் சரீரத்தாலேயே நம்முடைய உழைப்பை அங்கே அவருக்கு போட்டு இப்படி ஒரு பெரிய கைங்கரியத்திலே நாமும் கலந்து கொண்டோம் என்ன அந்த ஒரு பாக்கியத்தையும் நாம் எல்லாரும் பெற வேண்டும். இந்த மாதிரியான கைங்கரியங்களை எல்லாம் இன்னும் நன்றாக மேல்மேலும் அபிவிருத்தி அடைந்து எல்லாம் நன்றாக எல்லா திவ்யதேசங்களிலேயும் இப்படிப்பட்ட ராமானுஜ கூடங்கள் தோன்றி அந்த ராமானுஜ கூடங்களிலே பாகவத ததியாராதனைகள் நடக்க வேண்டும் என்கிற ஒரே பிரார்த்தனையோடு என்னுடைய உபன்யாசத்தை நிறுத்துகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணீ பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம்.